ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட்ல மூவி பார்க்க போறோம். இந்த மூவி உண்மையாவே ரொம்ப நல்லா இருக்கு. செம்ம காமெடியா இருக்கு. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. மறக்காம என்னோட சேனலுக்கு ஹைப் பண்ணிட்டு அப்புறம் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. இப்போ மூவிக்குள்ள போலாமா? மூவி ஸ்டார்ட் ஆகும்போதே நம்ம கதையோட ஹீரோ ஹீரோயின் 2 பேரையும் காட்டுறாங்க. ஹீரோயினோட வாய்ஸ் ஓவர்ல தான் மூவி ஸ்டார்ட் ஆகுது. இப்ப இவன் கூட நான் ஒண்ணா இருக்கேன்ல, 1 மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒரு குட்டி பிளாஷ்பேக். யாரோ கதவு தட்டுற சத்தம் கேக்குது. நம்ம ஹீரோயின் வந்து டோர் ஓபன் பண்ணா அங்க ஹீரோ இருக்கான். அவனோட வயித்துல யாரோ குத்தி இருக்காங்க போல. சரியான பிளட். அப்படியே ஒரு மாதிரி பயந்து போய் உள்ள வரான். ஹீரோயினோட வீட்டுக்குள்ளதான் வந்து உட்காந்துருக்கான். அவனை பாக்குறதுக்கு ரொம்ப பணக்கார மாதிரி இருக்கான். இவனுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணா அவன் நமக்கு நிறைய காசு கொடுப்பான். அதை வச்சு என் பையனை ஸ்கூலுக்கு சேர்த்திடலாம், அம்மாவோட மெடிக்கலுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணலான்னு போறா. திடீர்னு பார்த்தா யாரோ கதவு தட்டுற சத்தம் கேக்குது. டக்குன்னு ஹீரோ கண் எடுத்து அப்படியே ஹீரோயின் முன்னாடி நிட்டுறான். இப்ப நான் இங்க இருக்கிறது மட்டும் வெளியே சொன்னா அவ்வளவுதான்னு சொல்லி மிரட்ட, சரின்னு ஹீரோ ஒளிய வச்சுட்டு அங்க இருந்து வரா. கதவு தட்டுற சத்தம் கேட்க அவங்க இன்னும் கத்துன்னு கத்திட்டு இருக்கா. யார் அது தேவையில்லாம இந்த டைம்க்கு என் வீட்டுக்கு வருது, என் ஹஸ்பண்டை பத்தி தெரியுமா, அது இதுன்னு சொல்றா. இப்ப நீ கதவை திறக்கிறியா இல்லையான்னு சொல்லி அவனுங்க கத்த, டோர் ஓபன் பண்ணி பார்த்தா 3 பேர் நிக்கிறானுங்க, ரவுடி பசங்க மாதிரி. யாராவது உள்ள வந்தாங்களான்னு சொல்லி கேட்க, இங்கெல்லாம் யாரும் வரல, அந்த பக்கம் போய் பாருங்க அப்படின்னு சொல்றா. அவனுக்கு நம்ப மாட்டேங்கிறாங்க, பாத்துட்டே இருக்காங்க. நான் போலீஸ்க்கு போன் பண்ணுவேன்னு சொல்லி மிரட்டுறா. அவனுக்கு அதெல்லாம் கண்டுக்கவே இல்ல. கண் எடுத்து காட்டிட்டு உள்ள போய் ஹீரோவை தேடுறாங்க. ஐயோ என்ன பண்றதுன்னு சொல்லி பயந்து போய் ஹீரோயின் நிக்க, அங்க இருக்க ஹீரோயினோட பையன் கண்டினியூவா அழுதுகிட்டே இருக்கான். அவனை தூக்கி வச்சுக்கிட்டு எதுவும் இல்லம்மா, போயிருவாங்கன்னு சொல்லி சமாளிச்சுட்டு இருக்க. யாரும் இல்ல போலான்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டாங்க அவங்க 3 பேரும். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ஹீரோயினுக்கு நிம்மதியா இருக்கு. குட்டி பையனை கூட்டிட்டு போய் நீ பாடு, நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு மெல்ல படுக்க வச்சுட்டு எட்டி பார்க்க ஹீரோ அங்க இருக்கானான்னு செக் பண்ணிட்டு டோரை லாக் பண்ணலான்னு வர, அங்க இருக்க ஒரு லேடி கத்துன்னு கத்துறாங்க. என்னாச்சு, நீயே டைவர்ஸ் பண்ணத, உன் பையனை வச்சுட்டு தனியா இருக்க, யார் அது அப்படின்னு சொல்லி கேட்க, யாரும் இல்ல அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டா. அதுக்கப்புறம் இங்க வந்து ஹீரோக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு இருக்க. அப்புறம் ஒரு மாதிரி இருக்கு ஹீரோக்கு. எனக்கு ட்ரக்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸோ எனக்கு நீ ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லி க்ளோஸா போறான். ஏய், நான் அந்த மாதிரி பொண்ணு இல்லைங்கிற மாதிரி பிடிச்சி தள்ளி விடுறா. நீ மட்டும் எனக்கு ஹெல்ப் பண்ணா உனக்கு நான் நிறைய பணம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹீரோயின் கிட்டே இன்டிமேட்டா இருக்கான். அவளும் சரி ஓகேன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிட்டா. இந்தா உனக்கு நான் தரேன்னு சொன்ன பணத்தை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் அவளோட மெயில் ஐடி அக்கௌண்ட் எல்லாத்தையும் கொடுக்குறான். ஆனா இப்ப இதுல இருந்து நான் பணம் டிரான்ஸ்ஃபர் பண்ணா கண்டிப்பா இதுல பிரச்சனை வரும், என்னோட அங்கிளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இப்போதைக்கு அதை பத்தி பேசாம இருக்கதான் நல்லதுன்னு சொல்லிட்டு, கொஞ்ச நாள் எனக்கு டைம் கொடு, நான் உன் வீட்டுல தான் ஸ்டே பண்ணுவேன், அதுக்கப்புறம் உனக்கு நான் பணம் தரேன்னு சொல்ல, என்ன விளையாடுறியா, என் வீட்டுல ஸ்டே பண்ண முடியாதுன்னு சொல்லி கத்த, டக்குன்னு கண் எடுக்கிறான். பயந்து போய் சரி ஓகேன்னு சொல்லிட்டா. இந்த வாட்ச் ஒரு 3 மில்லியன் வரும், இதை வச்சுக்கோ இப்போதைக்கு, அதுக்கப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்ல அவளும் சரின்னு சைலண்டா அமைதியா இருக்கா. நான் இங்கதான் படுக்க போறேன், எனக்கு இது எல்லாத்தையும் வாஷ் பண்ணி கொடுன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. பிளட் இருக்கு, என் வயிற்றுல இருக்க பிளட் அங்க ஆயிடுச்சு போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி யோசிக்க, எரும மாடு, இதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம், அது கூட தெரியல பாரு இவனுக்கு அப்படிங்கிற மாதிரி புலம்பிட்டு ஹீரோயின் போறா. ஹீரோயினுக்கு கல்யாணம் ஆயிருந்தாலும் இதான் ஃபர்ஸ்ட் டைம். அந்த பையன் அடாப்டிவ் சன் தான். ஸோ அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து இங்க படுத்துட்டா. திடீர்னு பார்த்தா ஹீரோக்கு செம்ம பசி. காலையில டோர் ஓபன் பண்ணிட்டு வர குட்டி பையன் ஹீரோவை பார்த்துட்டு, ஐ இவர்தான் என்னோட அப்பா அப்படின்னு சொல்றான். அப்பாவா, நாளா அப்பா இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போக, காலை கட்டி பிடிச்சிட்டு விட மாட்டேங்கிறான். அப்பா என்னை விட்டு போகாதீங்கப்பா, என் கூடயே இருங்க ப்ளீஸ் பா, ப்ளீஸ் எனக்கு கஷ்டமா இருக்கு, நீங்க போனா நான் அழுகுவேன்னு சொல்ல, டேய் விடுறா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு தூக்குறான். தூக்குனோடனே இந்த பையன் அப்படியே டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டான். ஐ எனக்கு இந்த கேம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்ல, டேய் நான் என்னடா பண்றேன், நீ என்ன பண்ணிட்டு இருக்கங்கிற மாதிரி அப்படியே ஹீரோ மாறிக்கிறான். ஐயோ பையனை விட்டுரு அப்படிங்கிற மாதிரி ஹீரோன்னு சொல்ல, இங்க பாரு எனக்கு பசிக்குது, சாப்பாடு ரெடி பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் அந்த பக்கம் போயிட்டான். அதுக்கப்புறம் அம்மா அதான் நம்ம அப்பாவான்னு சொல்லி கேட்க, அப்பாலாம் இல்ல, அவரு பேட் அங்கிளா, ஏமா அப்படி சொல்ற, இங்க பாரு அப்பான்லாம் சொல்லக்கூடாது ப்ளீஸ், அவங்க கிட்ட இருந்து தள்ளியே இரு அப்படிங்கிற மாதிரி ஹீரோன்னு சொல்றா. அதுக்கப்புறம் அவ எதை குக் பண்ணிட்டு வரா. இது எப்படி நான் சாப்பிட முடியும், எனக்கு பிடிச்சதெல்லாம் வேணும், எனக்கு வேற ட்ரெஸ் வாங்கிட்டு வா, நல்ல சாப்பாடு கொடு அப்படின்னு சொல்ல, அப்புறம் கடைக்கு போடலான்னு சொல்லிட்டு 2 பேரும் போறாங்க. அப்பாவை பத்தி கேட்டுக்கிட்டே வரான் குட்டி பையன். நீ வாய் மூடிட்டு வா, அவரை பத்தி எதுவும் பேசாம இரு, அதான் நல்லதுன்னு சொல்ல, ஆமா சொல்லுமா, ஏமா என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறேன்னு அந்த பையன் ஓவரா பேசிட்டே இருக்கான். எப்படியோ ஹீரோயின் எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு அங்க இருந்து வரா. ட்ரெஸ்ஸை கொண்டு வந்து கொடுத்தா ஹீரோ அந்த ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு, இவ்வளவு சீப்பான ட்ரெஸ் எல்லாம் நான் போட மாட்டேன்னு சொல்லி ஓவரா பேசுறான். என்கிட்ட காசு இல்ல, அவ்வளவுதான் இருக்கு, அதை வச்சுதான் நான் எடுத்தேன், உனக்கு பிடிச்சா போடு இல்லாட்டி போடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அதுக்கப்புறம் ஹீரோ போட்டு வரான். அப்புறம் பார்த்தா அந்த குட்டி பையன் வந்து வேணும்னே ஹீரோ கூட விளையாண்டுட்டு இருக்கான். கண்ணு வச்சு நான் சூட் பண்ணிடுவேன், நானும் தடவை சூட் பண்ணிடுவேன், அவனும் திரும்ப விளையாடுறான். அப்பா சூப்பரா இருக்குப்பா இந்த விளையாட்டு, நல்லா இருக்குல்ல, அம்மா வட்டும் நம்ம சேர்ந்து விளையாடலாம்னு சொல்ல, டே வாய் மூடிட்டே இருக்க மாட்டியாடா, ஏன் அப்படி ஓவரா பேசிட்டே இருக்கேன்னு சொல்ல, அப்பா சொல்லுப்பா நீ வாப்பா நம்ம விளையாடலாம்னு சொல்ல, இங்க பாரு ஓ அம்மா கூட போய் விளையாடு, அம்மா என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அம்மா ஆன்லைன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்ல, எனது ஒர்க் பண்றாளா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ தேடி வர, கிச்சன்ல குக் பண்ணிட்டு இருக்கா. எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு, உன் ஹஸ்பண்டை பத்தி சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கப்புறம் யோசிச்சு
பாக்குறா. இவ ஹஸ்பண்ட் இவ கூட நல்லா 1 இயர் கல்யாணம் பண்ணி இருந்திருப்பான். ஆனா வாழ்ந்ததே கிடையாது. ஃபுல்லா அவன் இவளோட கசின் கூட ஒன்னாவே இருந்திருப்பான். அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோயின் இங்க வந்திருக்கா. அதை பத்தி யோசிக்க, நீ இது வரைக்கும் எத்தனை பேர் கூட ஒன்னா இருந்திருக்கன்னு சொல்ல டக்குன்னு கையை நீட்டுறா. என்ன சொல்ற, எத்தனை பேர் கூட அப்படின்னு சொல்லி கேட்க, வாயை மூடிட்டு போ, கவுண்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா சிரிக்கிறா. இது வரைக்கும் நான் யாரு கூடயும் ஒன்னா இருந்ததே இல்லை, எரும மாடு, நீதான் ஃபர்ஸ்ட் டைம்ங்கிற மாதிரி மனசுல நினைக்கிறா. அதுக்கப்புறம் அங்க சாப்பிட்டு இருக்க மீட் பால்ஸ் எல்லாம் இருக்கு. ஹீரோ எடுத்து சாப்பிடறான். அது என் பையனுக்காக வாங்குதுன்னு சொல்ல, அதெல்லாம் முடியாது, எனக்கு பசிக்குதுன்னு ஹீரோ சொல்ல, குட்டி பையன் தான் அப்படின்னு சொல்லி அப்பாக்கு எடுத்து கொடுக்குறான். வேணா நீயே சாப்பிடுன்னு சொல்லிட்டு ஹீரோவும் எடுத்து கொடுத்துட்டான். அப்புறம் எல்லாம் ஒரு வழியே சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. ஹீரோனுக்கு கொஞ்சம் ஹாப்பியா இருக்கு. ஆனா எப்படியாவது இவனை அனுப்பணும்னு சொல்லி பிளான் பண்ண, அம்மா அம்மா சீக்கிரம் வாங்க, அப்பாக்கு அலர்ஜி ஆயிடுச்சுன்னு சொல்லி அங்க வந்து பார்க்க ஃபுல்லா அலர்ஜியா இருக்கு. என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, நீ என்னத்த கலந்த, எதை சாப்பாட்டுல கொடுத்த அப்படின்னு சொல்லி கேட்கறான். நீ சாப்பிட்டா அதே சாப்பிட தானே எரும மாடு, நாங்களும் சாப்பிட்டோம், உனக்கு ஏதோ அலர்ஜியா இருக்குன்னு நினைக்கிறேன், நான் உனக்கு பீஃப் தான் ரெடி பண்ணி கொடுத்தேன், பீஃப்னா உனக்கு அலர்ஜியான்னு சொல்லி கேட்க, அப்படியா, எனக்கு அலர்ஜின்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சரி வான்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க போய் ட்ரிப்பு போட்டு ஒன்னும் இல்ல சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, இது யாரு அப்படின்னு சொல்லி டாக்டர் கேக்குறாரு. என் பிரதரா, பார்த்தா வேற மாதிரி இருக்க பிரதர் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்டா. அதுக்கப்புறம் ஹீரோயினை தொட்டு தொட்டு பேச ஹீரோனுக்கு அது பிடிக்கவே இல்லை. ஹீரோ இதை பார்த்து மறைச்சுக்கிட்டே இருக்கான். சரி அது யாரு அப்படின்னு சொல்லி குட்டி பையன் கிட்ட கேட்க, என்னோட அப்பா அப்படின்னு சொல்றான். அது அவன் அப்படித்தான் சொல்லுவான், விடுங்கன்னு சொல்ல, சரி இவ்வளவு நாள் நீ தனியா இருந்த, திடீர்னு ஒருத்தர் வந்தனாலதான் கேட்டோம் அப்படிங்கிற மாதிரி சமாளிக்கிறாங்க. ஆனா அந்த டாக்டர் பாக்குறதுக்கு சரியான ஜொல்லு போல. சோ உடனே ஹீரோன்னு சொல்றா, அவனை பத்தி உங்களுக்கு தெரியாது, பக்கத்து வீட்டுக்காரர் என்கிட்ட பேசலாம்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவனை வெட்டி போட்டான், இவ்வளவு நாள் ஜெயில இருந்து இப்பதான் வந்திருக்கான்னு சொல்லி ஏதோ சமாளிக்கிறா. அந்த ஆளு பயந்துட்டாரு. அதுக்கப்புறம் சரின்னு 3 பேரும் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு வராங்க. வர வழியெல்லாம் குட்டி பையன் அப்பா வந்தாச்சு அப்பா வந்தாச்சுன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டே வந்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு. ஹீரோவை பார்த்துட்டு அப்படியே ஹீரோயின் முறைச்சுக்கிட்டே இருக்கா. இங்க பாரு, நான் இங்கதான் ஸ்டே பண்ண போறேன் கொஞ்ச நாள் அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ள போக, எப்படியாவது நீ இங்க இருந்து அனுப்பணும், இவனோட தொலை தாங்க முடியலங்கிற மாதிரி புலம்பிட்டு, சரி அம்மாக்கு ஒர்க் இருக்கு நீ போன்னு சொல்லி குட்டி பையனை அனுப்பிட்டு ஆன்லைன்ல ஒர்க் பண்ண போறா. இவன் ஆன்லைன்ல இன்னர் எல்லாம் சேல் பண்றா. அதாவது சைஸ் கலர் எல்லாம் அவங்க சூஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. யாராருக்கு என்னென்ன சைஸ் சரியா இருக்குங்கிற வரைக்கும் ஹீரோயின் தான் சூஸ் பண்ணுவா. பிடிக்காத வேலையா இருந்தாலும் என்ன பண்றது, இன்கம்காக அதான் பண்றா. அதுக்கப்புறம் ஹீரோ படுத்திருக்கான். என்னது கொஞ்ச நேரம் அமைதியா இருக்க மாதிரி இருக்கு, ஒன்னும் புரியல, என்னை பத்தி யாருமே தேடலையோ அப்படிங்கிற மாதிரி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்க. குட்டி பையன் ஓடி வரான். அப்பா நான் உன் பக்கத்துல படுத்துக்கிறேன்னு சொல்ல, இங்கெல்லாம் படுக்க கூடாது போ அப்படின்னு சொல்லி அவன் காத்துறான். அந்த பையன் இல்ல உன் பக்கத்துல தான் படுப்பேன்னு சொல்லி ஹக் பண்ணிட்டு அப்படியே படுத்துக்க, ஹீரோயின் வந்து குட்டி பையனை தேடிட்டு வர, ஹீரோ கூட படுத்திருக்கதை பார்த்துட்டு சரி அவனை கொஞ்ச நேரம் பாத்துக்கோன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்டா. நான் ஏன் இப்படி இருக்கேங்கிற மாதிரி ஹீரோ புலம்பிட்டு இருக்கான். மணி 4 ஆச்சு, இன்னுமா அவன் தூங்குறான்னு சொல்லி வந்து பார்க்க நல்லா தூங்கிட்டு இருக்கான். இதை பார்க்கும்போது ஹீரோனுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. அதுக்கப்புறம் போய் ஃபுட் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டு இருக்கா. இன்னும் சாப்பிட வரலையான்னு சொல்லி பார்க்கலான்னு வர, இங்க பார்த்தா விளையாண்டுட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு அதை பார்க்கும்போது நிம்மதியா இருக்கு. இது வரைக்கும் குட்டி பையனை பார்த்துக்க ஆள் இல்லையேன்னு கவலைப்பட்டிருப்பா. இங்க பாரு, இதுக்கு மேல உன் பையன்ல என்னால பாத்துக்க முடியாதுன்னு சொல்ல, அப்ப நீ இங்க இருக்காத போயிரு, இங்க பாரு விளையாடுறியா, ஒவ்வொரு பேசுற, இதுக்கப்புறம் ஏதாவது பேசினா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணிட்டு இருக்கான். என்ன பார்த்து சண்டை போடுறாங்கிற மாதிரி குட்டி பையன் கேட்க, ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோ சாப்பிட போக ஃபாலோ பண்ணிட்டு அவங்களும் போறாங்க. அங்க போனா சாப்பிடும் போது, அப்பா எனக்கு இது பீல் பண்ணி கொடுன்னு சொல்ல, சரி ஓகேன்னு சொல்லி ஸ்ட்ரிம் ஃபீல் பண்ணி கொடுக்குறான். அப்புறம் எனக்கு சூப்பு வேணும்னு கேட்கறான். சரி ஓகேன்னு சொல்லி ஹீரோ தான் சூப் ஊத்தி தரான். அப்புறம் எனக்கு ரைஸ் வேணும்னு கேட்கறான். என்ன எல்லாமே என்கிட்டயே தான் கேட்டுட்டு இருக்கியா, உன் அம்மா கிட்ட கேட்க மாட்டியான்னு சொல்லி கத்துறான். பட் குட்டி பையன் வேணும்னே ஹீரோ கூட கொஞ்சம் ஓவரா மிங்கிள் ஆற மாதிரி இருக்கு. வாய் முடிட்டு சாப்பிடுன்னு சொல்ல டக்குன்னு வாயை முடிக்கிட்டான். இதை பாக்குற ஹீரோனுக்கே ஷாக்கா இருக்கு. என்னடா அது, ஒருத்தர் மிரட்னா இப்படிதான் பயப்படுவான் போல இருக்குன்னு. அதுக்கப்புறம் குட்டி பையன் விளையாடுறேன்னு வெளியே போயிட்டான். ஹீரோயின் பெட்ஷீட்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணிட்டு இருக்க. ஹீரோ அங்க வரான். இங்க பாரு, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், இதுக்கப்புறம் நீங்க இருக்க வேணாம், நீங்க இருந்து கிளம்பு அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றா. எதுக்கு இப்படி சொல்ற? ஆமா, சுத்தி இருக்க எல்லாரும் என்னை பத்தி தப்பா பேசுறாங்க, நான் தனியா இருக்கேன்னு எல்லாருக்கும் தெரியும், இப்ப நான் உங்க கூட இருக்கும்போது எல்லாம் ஒரு மாதிரி பேசுறாங்க, நீ வெளியே போயிரு, என் வீட்டுல இருக்க வேணாம்னு சொல்ல, அதெல்லாம் முடியாது, நான் இங்கதான் இருக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான். 2 பேருக்கு எல்லாம் ஆர்குமெண்ட் போயிட்டே இருக்கு. ஹீரோக்கு லைட்டா வலிக்குது. இங்கப்பா எனக்கு கொஞ்சம் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் பண்ணி விடு, ரொம்ப வலிக்குதுன்னு சொல்ல, என் பையன் ஸ்கூலுக்கு போக போறான், இதுக்கப்புறம் நீ என் பக்கத்துல இல்லாம இரு, அதான் நல்லது, என்கிட்ட காசும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவன் ஏதோ கோல்டு மாதிரி ஒண்ணு கொண்டு வந்து கொடுக்குறான். இந்த காசை இதை வச்சு வித்துக்கோ, காசு எவ்வளவு கிடைக்குதோ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் அவன் போக, பரவாயில்ல இது நல்லா இருக்கேங்கிற மாதிரி ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவளோட பிசினஸ் ஏரியா குட்டியா ஒரு ரூம் இருக்கு போல. அங்க ஹீரோ வரான். அங்க வந்ததுக்கு அப்புறம் இன்னர் அவனுக்கும் தேவைப்படுது போல. வேணா இதை எடுத்துக்குவேன், இது உனக்கு சூட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அவளே இன்னர் கொடுக்குறா. இதுவா கம்ஃபர்டபுளா இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்க, என்ன விளையாடுறியா, சேஞ்ச் பண்ணி காட்டவா அப்படின்னு சொல்றான். லூஸ் மாதிரி பேசாத போ அந்த பக்கம்னு சொல்ல, நீ பார்த்ததே இல்லையா வெக்கப்படுறேன்னு சொல்ல, ஏய் விளையாடாத அப்படின்னு
சொல்ற. அப்பதான் ஹீரோக்கு புரியுது, இதான் இவளுக்கு ஃபர்ஸ்ட் டைம் போல, வேணும்னு தான் பண்றான்னு. அப்புறம் வேணும்னே ஹீரோயின் அப்படியே ஹக் பண்ணிட்டு கிஸ் பண்ற மாதிரி கிட்ட போக குட்டி பையன் வந்துட்டான். என்ன நடக்குதுங்கன்னு கேட்க, ஒண்ணும் இல்ல, சும்மா விளையாண்டு இருக்கோம், ஜாலியா இருக்கு விளையாட்டு, நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு விளையாடலான்னு குட்டி பையன் வர ஒரு உதச்சிட்டு ஹீரோயின் அங்க இருந்து கிளம்பிட்டா. அதுக்கப்புறம் தம்பியை தூங்க வச்சுட்டு அங்க இருந்து வெளியே வரா. அவன் என்ன பண்றான்னு பாக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு டோர் கிட்ட போய் காது வச்சு கேட்டுட்டு இருக்க. டக்குன்னு ஹீரோ அப்படி டோர் ஓபன் பண்ணி அப்படி ஹீரோயின் உள்ள இழுக்கிறான். ஏய் என்ன என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்க, உன்னாலதான் எனக்கு வலிக்குது, நீ தானே என்னை தள்ளி விட்டு போன, இங்க பாரு அப்படின்னு சொல்லி பார்க்க வயதுகிட்ட நல்லா வலி. அப்புறம் ஹீரோயின் அழுக ஆரம்பிச்சிட்டா. நீ இந்த மாதிரி பண்ற, என் லைஃபை விட்டு நீ போவே மாட்டியா, ப்ளீஸ் வீட்டை விட்டு போ, உன்னால எனக்கு எவ்வளவு கெட்ட பேர் தெரியுமா, ஊர்ல இருக்க எல்லாம் என்ன தப்பா பேசுறாங்கன்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு நடிக்கிறேங்கிற பேர்ல அழுக ஆரம்பிச்சிட்டா. அவ அழுகிறது பார்க்கும்போது ஆர்டிபிஷியலா இருக்கு ஹீரோக்கு. பட் ஹீரோ எதுவும் பேசாம ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கான். என்னை காப்பாத்த ஆள் இல்லையா அப்படின்னு சொல்லி அவ பாட்டுக்கு தேம்பி தேம்பி அழுகிறா. ப்ளீஸ் உன்கிட்ட கெஞ்சி கேட்கிறேன், நான் வேற காசு கூட தரேன், நீ வேற வீட்டுக்கு போயிரு, என்ன விட்டுருன்னு சொல்ல லூஸ் மாதிரி பேசுற, இங்க பாரு இதுக்கப்புறம் ஏதாவது பேசினா அவ்வளவுதான், முதல்ல எனக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி எனக்கு வலிக்குது அப்படின்னு சொல்ல. சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ண வரா. அப்படியே டிஷர்ட்டை காட்டலான்னு போறான். ஒண்ணு வேணாம் நானே போட்டு விடுறேன்னு சொல்லிட்டு மெல்ல மெல்ல அப்படியே போட்டுட்டே இருக்கா. இப்படியே பண்ணா இன்ஃபெக்ஷன் ஆயிரும், பேசாம டாக்டர்கிட்ட போயிடலாமா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கேட்க, டாக்டர் தேவையா, நீ போதுமேன்னு சொல்லி பக்கத்துல வர போடான்னு போட்டு தள்ளி விட்டா. இங்க பாரு எனக்கு ஒரு ஏர் கண்டிஷனர் போடு, எனக்கு ரொம்ப வேர்க்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து கிளம்பிட்டா. காலையில வந்து பக்க குட்டி பையன் பிரஷ் பண்றான். டே என்னடா பண்ணிட்டு இருக்க, போட நான் ரெஸ்ட் ரூம் போடும், நானும் இங்கே இருக்கேன்ப்பா, அதனால என்ன, நம்ம ரெண்டு பேரும் ஜென்ஸ் தானே, லூசாடா நீ, ஒழுங்கா வெளியே போயிரு, சரிப்பா பல்ல விளக்கிட்டு போறேன்னு சொல்லிட்டு பல்ல விளக்கிட்டு அவனும் போயிட்டான். அதுக்கப்புறம் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்து பார்க்க இங்க ஹீரோயின் ஏதோ குக் பண்ணிட்டு இருக்கா. என்ன பண்ணிட்டு இருக்க, எனக்கு ஒரு போன் வேணும் வாங்கித்தான்னு சொல்ல, போனா அதெல்லாம் வாங்கி தர முடியாதுன்னு ஹீரோன்னு சொல்றா. அதுக்கப்புறம் ஹீரோ அமைதியா போய் உட்காந்துட்டான். ரெண்டு பேரும் சாப்பிடுறாங்க. நான் போய் விளையாண்டுட்டு வரேம்மான்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு பையன் அந்த பக்கம் போயிட்டான். அப்பயும் போல ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. திடீர்னு பார்த்தா அழகுற சத்தம் கேக்குது. அங்க நம்ம ஹீரோயினோட பையன், அவன் பேரு ஷியாபு. ஷியாபுவை ஒரு பையன் ஓவரா புள்ளி பண்றான். ஹீரோயின் அது பாக்குறதுக்காக வர ஸ்லிப்பாயி அவ காலே அடிபட்டுருச்சு. என்னன்னு பார்த்தா அவன் குப்பை தொட்டில இருந்து எடுத்த பையன், உனக்கு அப்பா அம்மா யாருமே இல்லைன்னு சொல்லி அந்த குட்டி பையன் ரொம்ப இன்சல்ட் பண்ற மாதிரி பேசுறான். அதுக்குள்ள திடீர்னு பார்த்தா அங்க ஹீரோ வந்துட்டான். என்ன தைரியம் தான் என் பையனை பத்தி இப்படி சொல்லுவ, உன்னை தூக்கி தண்ணிக்குள்ள போடுற இருடா அப்படின்னு சொல்லி தூக்கி தண்ணிக்குள்ள போட அவன் பாட்டுக்கு கத்துன்னு கத்துறான். இங்க பாருங்க பாவம், இவனை எப்பயுமே அவன் புள்ளி பண்ணிட்டே இருப்பான்னு சொல்லி பக்கத்துல ஒரு பொண்ணு இருக்கா, அவ ஷியாபுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கா. அது அந்த டைம்ல கரெக்டா அந்த தண்ணிக்குள்ள போட போனான்ல, அந்த பையனோட அப்பா அம்மா வந்து என்ன தைரியம் தான் இந்த மாதிரி பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி சண்டை போறாங்க. நீ பையனுக்கு பழக்கிருக்க பாரு பழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இந்த வயசுலயே தப்பு தப்பா பேசிட்டு இருக்கா. அதுவும் என் பொண்டாட்டியை பத்தி தப்பா பேசுறான். இங்க பாரு உங்க எல்லாருக்கும் சொல்றேன், அவன் என் பையன், யாராவது ஏதாவது பண்ணீங்க அவ்வளவுதான், உன் பையனை தூக்கி போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு விளையாடாதடா, அது குழந்தை அப்படின்னு சொல்லி ஹீரோன்னு சொல்றா. குழந்தையா, சின்ன பையன் மாதிரியா இருக்கான், எவ்வளவு பேச்சு பேசுறான், இந்த மாதிரி பேசினா அவ்வளவுதான், இதான் லாஸ்ட் வார்னிங்னு சொல்ல அவங்க பயந்து ஓடி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வா உன் காலில் அடிபட்டுருக்கு நானே தூக்கிட்டு போறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அப்படியே தூக்கிட்டு வர இது எல்லாத்தையும் சுத்தி எல்லாரும் பாக்குறாங்க. எல்லாரும் இதை பத்தியே தான் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோனுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றதுக்காக ஹீரோ போறான். ஹீரோனுக்கே ஷாக்கா இருக்கு, இவன் இவ்வளவு நல்லவனா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்க. இங்க பாரு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு, நான் இங்க இருந்து கிளம்பிடுவேன், அது வரைக்கும் உன்னை பாத்துக்கணும்ல, வலிக்குதான்னு சொல்லி கேட்க, இல்ல வலிக்கல, எனக்கு ஒர்க் இருக்கு விடு நான் போகணும்னு சொல்ல, எப்ப பார்த்தாலும் ஒர்க் பண்ணிட்டே இருக்க, ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டே இருக்க, அம்மா எனக்கு பசிக்குதுமான்னு குட்டி பையன் கேட்கறான். நானே போய் சமைக்கிறேன்ட்டு ஹீரோ போறான். சமைக்க தெரியுமாங்கிற மாதிரி ஹீரோயின் பார்க்க, அதுக்கப்புறம் போய் பார்த்தா ரொம்ப கியூட்டா ஹீரோ அப்படி குக் பண்ணிட்டே இருக்கான். ஸ்மெல் அப்படியே தூக்குது ஹீரோயினுக்கு. அங்க வந்து பார்க்க ரொம்ப அழகா ஸ்மெல் வருது. சாப்பாடு எப்படி இருக்குமோ தெரியல அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் யோசிக்கிறா. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சர்வும் பண்ணிட்டாங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு, பரவாயில்லையே நீ என்னை விட நல்லா சமைக்கிற, உனக்கு இந்த அளவுக்கு சமைக்க தெரியுமான்னு ஹீரோயின் கேட்க, ஆமாப்பா உங்க சமையல் ரொம்ப டேஸ்டா இருக்குன்னு சொல்ல. இதுக்கப்புறம் அப்பாதான் எனக்கு சமைக்கணும்னு சொல்ல, ஏன் எனக்கு சமைக்க தெரியாதா, என்னால பண்ண முடியாதா, என்னால எல்லாமே முடியும்னு சொல்லிட்டு இருக்க. குட்டி பையன் அங்க இருந்து போயிட்டான். அந்த பையனை நீ அடா பண்ணி வளர்க்குறியா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கேட்க, ஆமா என்னோட லைஃப் வேற மாதிரி போயிருக்கு, சோ அந்த குழந்தைய நான் தான் அடா பண்ணி வளர்க்குறேன், இப்ப வரைக்கும் அது அவனுக்கு தெரியாது, அவன் என்னோட பையனா தான் இருக்கா, ஒருவேளை அவனோட ரியல் பேரண்ட்ஸ் வந்து கூப்பிட்டா நீ அனுப்பிடுவியா, அப்படிலாம் யாரும் வர மாட்டாங்க, நான் அவனை கொடுக்கவும் மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் இந்த பக்கம் போறா. அங்க போய் பார்த்தா குட்டி பையன் அப்படியே அங்க இருக்க ஊஞ்சல விளையாண்டுட்டு இருக்கான். அம்மா நீங்க வந்து உட்காருங்கன்னு சொல்ல அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஹீரோ சொன்னது அவனோட ஒரிஜினல் பேரண்ட்ஸ் வந்து அவனை நான் கொடுத்துடணுமா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறா. அதுக்கப்புறம் குட்டி பையன் கூட சேர்ந்து ஊஞ்சல் விளையாண்டுட்டு இருக்க. ஹீரோக்கு இங்க கஷ்டமா இருக்கு. ஏண்டி நான் இங்க பாத்திரம் விளக்கிட்டு இருக்கேன் நானி மாதிரி, நீ ஜாலியா ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே பக்கத்துல க்ளோஸா போக, அதுக்கப்புறம் ஹீரோ பார்த்து ஹீரோயின், ஏய் இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, உங்ககிட்ட வேலை கொடுத்தா போய் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. புடிச்சு ஒரு தள்ளி விட்டு ஹீரோயின் அங்க இருந்து போக, அப்ப பார்த்தா ஹீரோட வயித்துல ரத்தம் வருது. அப்ப அவங்க வயித்துல அடிபட்டிருக்கு போல இருக்குன்னு சொல்ல, ஆமா எனக்கு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியா இருக்கான். அப்புறம் உள்ள போய் எனக்கு ட்ரெஸ்
ட்ரெஸ்ஸிங் பண்ணி விடு, ரொம்ப வலிக்குது, ப்ளீட் ஆகுதுன்னு சொல்ல, நான் தான் சொல்றேன்ல ஹாஸ்பிட்டல் போலான்னு. ஏன் ஹாஸ்பிட்டல் வரமாட்டேங்கிறேன்? போலாம் போலாம், மெதுவா போலாம். பையன்கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன் ட்ரெஸ்ஸிங் பண்ணும். ஸோ அவன் வரமாட்டான்னு சொல்லிட்டு டக்குன்னு டிஷர்ட் கழட்டுறான். டிஷர்ட்ல அவனும் கழட்ட வேணாம்னு சொல்ல, ஏன் என்னை பார்த்தா அவனுக்கு அப்படியே வேற மாதிரி தோணுதா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கேட்கறான். அப்படிலாம் எதுவும் இல்லைன்னு சொல்ல, அதுக்கப்புறம் அப்படியே ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ண ஆரம்பிக்கிறா. மருந்து போட்டுட்டே இருக்க டக்குன்னு ஹீரோயினை பிடிச்சி அப்படியே ஹீரோ இழுக்கிறான். என்ன பண்ற நீ? இங்க பாரு, என்னை பார்த்தா உனக்கு லவ் வருது அப்படிதானே? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு குட்டி பிளாஷ்பேக். நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் பலான மேட்டர்ல ஏதோ பிரச்சனை இருக்கும் போல. சோ பாய் ஃப்ரெண்ட் கிட்ட ஹெல்ப் கேளுமான்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருப்பாரு. ஆனா அவளுக்கு தான் பாய் ஃப்ரெண்டே இல்லையே. இப்ப ஹீரோவை பார்த்தோன்னே ஹீரோக்காக மட்டும் அவ ஓகே சொல்லல, அவளோட அந்த ப்ராப்ளத்தையும் சரி பண்றதுக்காக தான் அவ ஹீரோ கூட ஒன்னா இருந்திருப்பா. அதை யோசிச்சுக்கிட்டு இப்ப சிரிக்கிறா. ஏய் உண்மையா சொல்லு, என் மேல உனக்கு லவ் இருக்கா இல்லையா? அதெல்லாம் இல்ல. அப்போ உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே பக்கத்துல க்ளோஸ் அப் போறான். சோ அதுக்கப்புறம் கிஸ் பண்ண ஆரம்பிக்க ஹீரோனுக்கு ஷாக்கா இருக்கு. இந்த டைம் ஹீரோயின் வில்லிங்கா அப்படியே அவங்க கூட ஒன்னா இருக்கா. ரெண்டு பேரும் இன்டிமேட்டா இருக்காங்க. சோ அதுக்கப்புறம் எந்திரிச்ச உடனே ஹீரோக்கு ரொம்ப பெயினா இருக்கு. ஹாஸ்பிட்டல் போனான்னு தோணுது. நான் ஹாஸ்பிட்டல் போறேன், அம்மா தூங்குறாங்க, நீ இங்கே வெயிட் பண்ணிட்டு ஓகேவான்னு சொல்லி கேட்க, ஓகே நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு சொல்ல, அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போய் அங்க இருக்க அடிப்பட்ட காயத்துக்கு மருந்து போட்டுட்டு இருக்கான். சீக்கிரம் சரியாயிரும், மேலதான் ஆயிருக்கு காயம், அதனால ஒன்னும் கவலை இல்லைன்னு சொல்லிட்டு டாக்டர் அப்படியே ஸ்டிச் எல்லாம் போட்டு விட்டுட்டு கட்டெல்லாம் போட்டு அனுப்பிட்டாங்க. ஆனா இவரை பார்த்தா வித்தியாசமா இருக்குங்கிற மாதிரி டாக்டர் ஏதோ யோசிச்சுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இங்க வீட்டுக்கு வந்து பார்க்க ஹீரோயின் நல்லா தூங்கிட்டு இருக்கா. குட்டி பையன் மட்டும் தனியா உட்காந்துருக்கான். அப்பா வந்துட்டேன்னு சொல்ல, அதுக்கப்புறம் விளையாடலான்னு வெளியே போக ஹீரோயினை பார்க்கலான்னு பக்கத்துல வர ஹீரோயின் நல்லா தூங்கிட்டு இருக்கா. அப்படியே க்ளோஸ் போய் இவனும் ஹக் பண்ணிட்டு படுத்துக்கிறான். அப்புறம் பார்த்தா ஹீரோயின் கண்ணை திறந்து பார்க்க ஹீரோ படுத்திருக்கதை பார்த்துட்டு ஹேண்ட்ஸமா தான் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி நல்லா வந்தா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்க, தொட்டு பார்க்க கன் அங்க இருக்கு. ஆஹா, கண்ணு கையிலேயே வச்சிருக்கான். இப்ப இதை வச்சு விளையாடலான்னு சொல்லிட்டு கண்ணை அப்படியே ஹீரோட நெத்திக்கு முன்னாடி வைக்கிறா. இங்க பாரு, என்ன இந்த கன் வச்சு தானே மிரட்டினா, நான் இப்ப ஒன்னு ஷூட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு காமெடி பண்ணிட்டு இருக்கா. ஹீரோக்கு அதை பார்க்கும்போது செம டென்ஷன். ப்ளீஸ் என்ன விட்டுருன்னு சொல்ல, அப்ப என் வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்ல டக்குன்னு கண்ணை பிடிங்கிட்டான். இதை வச்சு மிரட்டலான்னு பாக்குறியா? அது நடக்கவே நடக்காது, நீ என்ன பண்ணாலும் சரி நான் இங்க இருந்து போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏதாவது பண்ண அவ்வளவுதான் சரியா அப்படின்னு சொல்ல, அப்படியே பயந்துட்டா. ஒரு செகண்ட் அப்படியே அமைதியா இருக்கா. ஐயோ எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லிட்டு குடுக்குன்னு ஓடி போயிட்டா. அதுக்கப்புறம் ஹீரோ எப்பயும் போல டாக்டர்கிட்ட போய் பாக்குறான். எல்லாம் ஓகே ஆயிடுச்சு, சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க டாக்டர். அப்ப பார்த்தா டிவில ஏதோ நியூஸ் ஓடுது. அதுல ஹீரோ இறந்து போயிட்டான்னு சொல்லி ஹீ ஃபேமிலில இருந்து ஒரு போட்டோ எல்லாம் போட்டு எல்லாம் அந்த ஃபினாரல் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வீட்டுக்கு வந்துட்டான். வந்ததுக்கு அப்புறம் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணி ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருக்கான் அவன் ஃபேமிலி மேட்டர் பத்தி. அவனுக்கு அப்பா அம்மா இல்ல போல, செகண்ட் அங்கிள் தான் அவனை பாத்துக்கிட்டாங்க போல. பட் யாருமே அவனை வந்து கேர் பண்ணி பாத்துக்கல. சோ அதை பத்தி அவன் ஃபீல் பண்றான். அப்புறம் ஹீரோயின் அவளோட சோக கதையை அப்படியே சொல்லிட்டு இருக்கா. அவளுக்கும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவ ஹஸ்பண்ட் இவளை சீட் பண்ணிட்டு வேற ஒருத்தவங்க கூட ஒன்னா இருக்காங்க. சோ ஹீரோயினுக்கு ஒரு அம்மா இருக்காங்க. அம்மா வந்து ஹஸ்பண்ட் இறந்ததுக்கு அப்புறம் செகண்டா ஒருத்தனை கல்யாணம் பண்ண அவன் சரியான பொறுக்கி பையன். ஹீரோயினை விக்கணும்னு சொல்லி ட்ரை பண்ணுவான். அதனால யாருக்குமே தெரியாம தனியா ஒரு இடத்துல வந்து ஹீரோயின் இந்த பையனோட இருக்கா. இவன் அடாப்ட் பண்ண பையன்னு சொல்லி ஹீரோனோட சோக கதை ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இப்படியே ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்க. அதுக்கப்புறம் ஹீரோ ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்க. ஹீரோயின் அங்க வரா. ரெண்டு பேரும் இன்டிமேட்டா இருக்க போறாங்க. இது தப்பு வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் பிடிச்சி தள்ளி விட்டா. ஒரு மாதிரி அவளுக்கு கவலையா இருக்கு. ஹீரோ அதுக்கப்புறம் எந்திரிச்சு போயிட்டான். அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் அவன் ஹீரோயின் கிட்ட எதுவும் கேட்கல. சோ அடுத்த நாள் குக் பண்ணி வைக்க ஹீரோயினும் கேஷுவலா தான் இருக்கா. இருந்தாலும் அவளுக்கு நேற்று நைட் நடந்ததை பத்தி ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. எனக்கு ஒரு போனு சிம் கார்டு மட்டும் வாங்கி தரியா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட கேட்க, நான் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு அவனும் வாங்கி கொடுத்துட்டான். அதுக்கப்புறம் போன் பண்ணி அவன் ஃப்ரெண்டு கிட்ட பேச, டே நீ உயிரோட தான் இருக்கியா, எங்கடா இருக்க சொல்லு, நான் வரேன்னு சொல்ல, இப்போதைக்கு என்னால வர முடியாது, நான் சொல்றது பொறுமையா கேளு, நான் உயிரோட இருக்கிறது யாருக்கும் தெரிய வேணாம், அதான் நல்லது, நான் எப்போ வரணுமோ அந்த டைம்ல நான் கரெக்டா வரேன், நான் இங்க இருக்கேன்னு என் செகண்ட் அங்கிளுக்கு தெரிஞ்சா பிரச்சனை பெருசாயிருன்னு சொல்ல, டே எவ்வளவு நாள் நீ மறைஞ்சிருக்க முடியும், நீங்க வந்தாதான் எல்லாம் சரியாகும் அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்றான். இப்போதைக்கு வர மாட்டேன்டா, நான் சொல்றதை கேளு, அது வரைக்கும் நீ அங்கேயே இரு, அங்க நடக்கிற எல்லாத்தையும் நீ என்கிட்ட சொல்லுன்னு சொல்ல, சரிடா பார்த்து நடந்துக்கோ, ஏதாவது பிரச்சனைன்னா சொல்லுன்னு சொல்ல, சரி எதுவா இருந்தாலும் சரி நான் சொல்றேன் உங்ககிட்டன்னு சொல்லிட்டு அவன் போனை கட் பண்ணிட்டான். ஆனா அவனுக்கு அங்கேயோ பிரச்சனை போயிட்டு இருக்குங்கிறது மட்டும் தெரியுது. அதுக்குள்ள ஹீரோயின் வந்து கதவை தட்டுறா. என்னன்னு ஹீரோ வந்து பார்க்க, குட்டி பையன் அப்பா ஷாப்பிங் போற வாங்கன்னு சொல்லி கூப்பிட, இல்ல நான் வரல நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ அப்செட்டா இருக்கனால அந்த பக்கம் போயிட்டான். அம்மாவும் கூட வரவா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சமாளிச்சு கூட்டிட்டு போறா. ஹீரோ ஒரு ஜுவல்ல மாதிரி ஒண்ணு கொடுத்துருப்பான்ல தாயத்து மாதிரி, அது விற்கலாம் தான் ஹீரோயின் போயிருப்பா. அங்க போய் பார்த்தா அவன் ரொம்ப கம்மி காசுக்கு கேட்க அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி ஆர்குமெண்ட் நடந்துட்டு இருக்கு. ஒரு வழியா அதை எல்லாத்தையும் வித்தாச்சு. சோ வித்துட்டு அப்பா பணம் கிடைச்சிருச்சு, இந்த பணத்தை வச்சு முதல்ல அவனுக்கு நல்ல ட்ரெஸ் வாங்கணும், அவனுக்கு நல்ல ட்ரெஸ் வாங்கி தரலன்னு சொல்லி அவன் ஃபீல் பண்ணலன்னு சொல்லி யோசிச்சுட்டு ஒரு ட்ரெஸ் ஷாப்புக்கு போக
போக அங்க போய் பார்க்க ஹீரோக்காக ஷர்ட் பாக்குறா. ஷர்ட் கொஞ்சம் காஸ்ட்லியா இல்ல, டிஸ்கவுண்ட்ல தான் இருக்கு, ரொம்ப நல்லாவும் இருக்கு. சோ அப்பாக்கு கிஃப்ட் வாங்குறியாமா, எங்க அப்பாக்கு இது நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு, அப்பா ஹைட்டா இருப்பாரு, இவ்வளவு அழகா இருப்பாருன்னு சொல்லி குட்டி பையன் அப்படி சொல்லிட்டே இருக்க ஹீரோயினும் அடையாளத்தெல்லாம் சொல்றா. அதுக்கப்புறம் எங்க பார்த்தா ஹீரோயினுக்கு போன் பண்ணி பார்க்க சுவிச் ஆஃப்னு வருது. என்னாச்சு போன் சுவிச் ஆஃப்னு வருதுன்னு சொல்லிட்டு வேகமா பஸ் ஸ்டாப்புக்கு ஓடி போயிட்டான். பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்ணிட்டே இருக்கா. அவங்க 2 பேரும் இன்னும் காணும். என்னாச்சு இவ்வளவு நேரம் ஆச்சு, கொஞ்சம் கூட பொறுப்பே இல்ல அவளுக்குன்னு சொல்ல ஒரு பஸ் வருது. அந்த பஸ்லயே அவங்க வரல. எங்க போனாங்கன்னு ஒண்ணும் புரியல. ரொம்ப ஷாக்கா இருக்கு ஹீரோக்கு. ஒருவேளை ஏதாவது பிரச்சனையா இருக்குமோன்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்க. திடீர்னு பார்த்தா குட்டி பையன் ஆப்பான்னு சொல்லிட்டு ஓடி வரான். நான் உன்னை தேடிலாம் வரல, நான் எக்ஸசைஸ் பண்ணலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்ல, பையனை கூப்பிட்டுட்டு தனியா போறியே, போன் சுவிச் ஆஃப்ல இருக்குன்னு சொல்ல ஹீரோன் கத்திட்டு அந்த பக்கம் போயிட்டா. அப்புறம் தான் குட்டி பையன் சொல்றான், ஒரு திருடன் வந்து அம்மா போன் எடுத்துட்டு போயிட்டாங்க, நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து இப்பதான்ப்பா வரோம்னு சொல்ல. அப்பதான் புரியுது, ஓ என் மேல கோவமா இருக்காளா அப்படிங்கிற மாதிரி. வேகமா ஹீரோ வரான். குட்டி பையன் அதுக்குள்ள தூங்கிட்டான். சோ தலகாணி எல்லாம் போடுன்னு சொல்லி பையனை படுக்க வச்சுட்டு ஹீரோயினை பார்த்துட்டு இருக்கான். அதுக்குள்ள அங்க குட்டி பையனோட சாக்ஸ் எல்லாம் இவன் கழட்டி வைக்க அதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோனுக்கு ஹாப்பியா இருக்கு. உன்கிட்ட கொஞ்சம் பேசணுமான்னு சொல்லி தனியா கூட்டிட்டு போயிட்டு, சாரி நான் தப்பா பேசிட்டேன் போல இருக்குன்னு சொல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, மன்னிச்சிரு, இதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி பேச மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோ குளிக்கிறேன்னு போயிட்டான். அதுக்கப்புறம் வந்து பார்க்க குளிச்சுட்டு வந்து பாக்குறான், ஹீரோன் அங்க இருக்கா. உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லிட்டு ஹீரோனோட பக்கத்துல போக அவ எதுவுமே பேசல, சைலண்டா இருக்கா. நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு, எனக்கு உன் கூட இருக்கிறது பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அப்படி க்ளோஸா போக, என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லி அவ கேட்க, வா சொல்றேன்னு சொல்லி அப்படியே தூக்கிட்டு போறான். அப்புறம் 2 பேரும் அன்னைக்கு நைட்டு இன்டிமேட்டா இருக்காங்க. அப்படியே ரொமான்ஸ் 2 பேரு கடையில கியூட்டா போயிட்டு இருக்கு. எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஹீரோயின் அமைதியா உட்காந்துருக்கா. ஹீரோ எதுவும் பேசல. சோ நான் அடிக்கடி இவன் கூட இப்படி இருக்கிறது தப்பா இருக்குமோங்கிற மாதிரி திங்க் பண்ண, நீ என்ன பத்தி யோசிக்கிறியா, நான் உன்கிட்ட வேணும்னு இதெல்லாம் பண்றேன்னு நினைக்கிறியான்னு சொல்லிட்டு கிஸ் பண்ண ஆரம்பிக்க. அப்புறம் அவளும் அக்செப்ட் பண்ணிட்டா. இதுல வேற சும்மா இல்லாம ஹீரோ அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வரமாட்டான்னு வேற சொல்லியிருப்பா. அதனால ஹீரோ ஒரு 4-5 ரவுண்டு ஒன்னா போயிட்டான் போல இருக்கு. அவளுக்கே டென்ஷன் ஆயிடுச்சு. அடுத்த நாள் காலையில எந்திரிக்கவே முடியல, செம்மையா இடுப்பெல்லாம் வலிக்குது. ஹீரோவே ரெடி பண்ணி வச்சிருக்கான் சாப்பாடு. வேணும்னே ஹீரோனோட பக்கத்துல வர, இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ண அவ்வளவுதாங்கிற மாதிரி திட்ட, இங்க பாரு நான் நல்லா குக் பண்ணுவேன், எனக்கு குக்கிங்னா ரொம்ப பிடிக்கும், சோ அதனால உனக்காக ரெடி பண்ணிட்டேன், சோ இதுக்கப்புறம் குக்கிங் ஒர்க்க நானே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான். அதுக்கப்புறம் யோசிச்சு பாக்குறான், என்னது அவ ஏதோ ஒர்க் பண்ணிட்டே இருக்கா, என்னன்னு போய் பாக்கலாம்னு வந்து பாக்க அங்க நிறைய காஸ்டியூம்ஸ் எல்லாம் இருக்கு. அதாவது அவ இன்னர் தானே சேல் பண்றான், அந்த இன்னர்ஸ் எல்லாம் நிறைய ஆர்டர் பண்ணதெல்லாம் வந்திருக்கு. அது வந்து ஒரு பொம்மைக்கு தான் மாடலா போட்டு இத்தனை நாளா போட்டோ எடுத்துட்டு இருந்திருப்பா. சோ இப்ப வந்து பொம்மை இந்த பக்கம் வை அந்த பக்கம் வைன்னு ஹீரோ கிட்ட ஹெல்ப் கேட்க, அவளுக்கு ஒரு ஞாபகம் வருது, பேசாம உனக்கே மாட்டி விட்டு எடுத்துடலாமான்னு. ஏய் என்ன மாடலா யூஸ் பண்றியா, நடக்கவே நடக்காது ஹீரோ சொல்றான். மாடலா இருந்தா நல்லா இருக்கும், உனக்கும் கொஞ்சம் பணம் தருவேன், நீ இந்த வீட்டுல இருக்கீல அதுக்கு நீ பே பண்ற மாதிரி ஆயிரும், ப்ளீஸ் வா அப்படின்னு சொல்ல, முடியாதுங்கிறான். அதுக்கப்புறம் சரின்னு ஓகேன்னு எப்படியோ ஹீரோயின் அவனை கன்வின்ஸ் பண்ண, என்ன ஒண்ணு பண்ணு, நீ மாடலா இருந்தா உனக்கு நான் கிஸ் பண்றேன் ஓகேவா அப்படின்னு சொல்ல, ஒரு போட்டோக்கு ஒரு கிஸ் ஓகேவான்னு சொல்லி ஹீரோ கேட்க ஓகேன்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் ஒரே ஒரு கண்டிஷன் இதுதான், இந்த கண்டிஷனை மீறவே கூடாதுன்னு சொல்லிட்டு டக்குன்னு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். சரி ஓகே நில்லு நான் போட்டோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் போட்டோ எடுக்க, அதுக்கப்புறம் போஸ் கொடுக்குறான். ஹீரோ மாடலா இருந்தனால இப்ப நிறைய அவளுக்கு சேல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சோ நிறைய வந்து அவ இன்னர் எல்லாத்தையும் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டா. சோ ஹீரோ கிட்டே ஹெல்ப் கேட்கறா. ஹீரோவும் எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து வச்சு டயர்டாக குட்டி பையன் தண்ணி எல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறான். ஐயோ என்னால முடியல, அம்பாக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு, கொஞ்சம் ஓவரா தான் பண்ற, எதுக்கு நீ இந்த மாதிரி பண்ற, ஏன்னா உன்னை வச்சு இன்னும் கொஞ்சம் பிசினஸ் நல்லா பண்ணலாம்னு சொல்ல, என்னால முடியாதுப்பா, அதெல்லாம் இல்ல பண்ணிதான் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு பனியன் ஜட்டியோட நிக்க வச்சு போட்டோ எடுத்துட்டு இருக்க. ஹீரோக்கு ஷையா இருக்கு. இந்த மாதிரிலாம் பண்ணாத, ஏன் இந்த மாதிரி பண்ணாத, என்னோட பிசினஸ் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும், உன்னை வச்சுதான் இம்ப்ரூவ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு போட்டோ எடுத்துட்டே இருக்கா. ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கு. போதும் இதுக்கு மேல என்னால முடியலன்னு சொல்ல போஸ் கொடுத்துட்டே இருக்கான், விதவிதமான பேண்டிஸா போட்டு. இதுக்கு மேல முடியாதுன்னு சொல்லி காஸ்டியூமை சேஞ்ச் பண்ண, சரி நீ டயர்டா இருக்கியா, நான் உனக்கு மசாஜ் பண்ணி விடுவா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல போக, இங்க பாரு போட்டோஸ் எல்லாம் சூப்பரா வந்திருக்கு, கண்டிப்பா பிசினஸ் இன்னும் கொஞ்சம் நல்லா டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்ல, அவன் ஹீரோயினை போட்டோ எடுக்கிறான். என்ன போட்டோ எடுக்காதன்னு சொல்ல, அப்படிதான் எடுப்பேன், நீ மட்டும் என்ன எடுக்கிற, ஏ அது வேற இது வேறன்னு சொல்லிட்டு 2 பேரும் கேஷுவலா விளையாண்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சாப்பிடலான்னு போறாங்க. சாப்பிடலான்னு போயிட்டாங்க. அப்ப குட்டி பையன் கேக்குறான், நாளைக்கு நான் ஸ்கூலுக்கு போறேன், ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு என் அப்பா என் கூட வரணும், ப்ளீஸ்பா ப்ளீஸ் பண்ணு சொல்லி கேட்க, அதெல்லாம் வரமாட்டேன்னு ஹீரோ சொல்லிட்டான். அதுக்கப்புறம் ரெடி ஆயிட்டு ஹீரோயினும் குட்டி பையனும் வராங்க. ஹீரோ அப்படியே நிக்கிறான். நீங்க ட்ரெஸ் பண்ணாம வரீங்க, அம்மா உங்களுக்கு ட்ரெஸ் வாங்கியிருக்காங்க போய் போட்டு வாங்கன்னு சொல்ல, அதுக்கப்புறம் ட்ரெஸ் பண்ணலான்னு ஹீரோ போறான். என்னோட சைஸ் உனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு ஷர்ட்டை சேஞ்ச் பண்ண, அந்த ஷர்ட்டை போட்டதுக்கு அப்புறம் பர்ஃபெக்டா இருக்கு. ஹலோ எப்படி என் சைஸ் கரெக்டா வாங்கினேன், வந்து பட்டன் போட்டு விடுன்னு சொல்ல, அது சும்மாதான், அப்ப என்னை பத்தி உனக்கு நல்லா தெரியும்லன்னு சொல்லிட்டு ஒரு குட்டி பிளாஷ்பேக், அவனோட அப்பா அம்மா இருந்ததெல்லாம் ஞாபகம் வருது. ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு அவனுக்கு. சரி ஓகே போலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கிளம்பிட்டான். அப்பா இந்த ஷர்ட் உங்களுக்கு கியூட்டா இருக்குன்னு சொல்லிட்டு குட்டி பையன் ஓடி வரான். சரி வா போலான்னு சொல்ல கணக்குல ஒரு கிஸ் பண்ண, அதுக்கப்புறம் ஜாலியா போறாங்க. ஹீரோக்கு அது உண்மையான ஃபேமிலி மாதிரி ஹாப்பியா இருக்கு. அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறம் இது உங்க அப்பாவா, ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்காங்கன்னு சொல்லி அங்க வர்றவங்க எல்லாருமே சொல்றாங்க. சரி பாத்துப்போ, எதுவும் பண்ணக்கூடாது, ஏதாவது வேணா அம்மா நினைச்சுக்கோன்னு சொல்லிட்டு குட்டி பையனை அனுப்பி விட்டுட்டு ஹீரோ அழுக ஆரம்பிச்சிட்டா. ஹீரோ கம்ஃபர்ட் பண்றான். எதுக்கு அழுகுற,
போயிட்டு அவன் சீக்கிரம் வந்துருவான், இவ்வளவு நேரம் தான் ஆகும், நீ எதுக்கு அழுகுற, என் பையனை விட்டு நான் இருந்ததே இல்லைன்னு சொல்லிட்டு தேம்பி தேம்பி அழுகுறா. அவளை பார்க்கும்போது ஹீரோக்கே ஒரு மாதிரி இருக்கு. கொஞ்ச நேரம் தான் அம்மா வந்துருவான், வா வா அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்தும் அவன் அழுதுட்டே இருக்கான். என் பையன் பாவம், அவனுக்கு பசிக்கும்ல, இங்க பாரு அங்க கேமரா டீச்சர்ஸ் எல்லாரும் இருக்காங்க, அவனை யாரும் புள்ளி பண்ண மாட்டாங்க, அப்படியே ஏதாவது நடந்தா நம்ம போய் கூட்டு வந்துடலாம், நீ கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி சொல்லி கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் அழுதுட்டே இருக்கா. உனக்கு ஒர்க் இருக்குல்ல, பாரு உன் ஃபேஸ் எப்படி இருக்குன்னு அப்படின்னு சொல்ல, போடா நான் என் வேலையை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போக, அதுக்கப்புறம் ஹீரோக்கு டவுட்டா இருக்கு, நான் என்ன ஒரிஜினல் அப்பா மாதிரி பிஹேவ் பண்றேங்கிற மாதிரி அவனே அவனுக்குள்ள பேசிக்கிறான். அதுக்கப்புறம் இங்க பார்த்தா ஹீரோயின் பிஸியா பண்ணிட்டு இருக்கா. பாத்திக்கு இது சாப்பாடு ரெடி பண்ணிட்டியான்னு ஹீரோயின் கிட்ட கேட்க, நானே என் பையன் இல்லாத சோகத்தை இப்பதான் மறந்தேன், அதுக்குள்ள ஞாபகப்படுத்திட்டேன், என் பையன் இருந்தா பாவம் அப்படின்னு சொல்லி அழுக ஆரம்பிச்சிட்டா. அப்புறம் திரும்பி பார்க்க மெயில் எதுவும் வந்துட்டு இருக்கு, இவ ரிப்ளை பண்ணிருக்கா. ரிப்ளைல சும்மா இல்லாம அவங்க கிட்ட ஸ்வீட்டி டார்லிங் அப்படி இப்படின்னு மெசேஜ் பண்றா. அதை பார்க்கும்போது அப்படியே ஹீரோக்கு செம்ம கடுப்பா இருக்கு. இதுல வேற மாடலா நிக்கிறவனோட மூஞ்சி நான் பார்த்தே ஆகணும்னு நிறைய பேர் கமெண்ட் பண்றாங்க. அந்த கமெண்ட் எல்லாம் பார்க்கும்போது இன்னுமே ஹீரோக்கு கடுப்பா இருக்கு. எதுக்கு இவங்க கிட்ட நீ பேசிட்டு இருக்க, ஹலோ ஆன்லைன்ல சேல் பண்றதுன்னா அவங்க கிட்ட இப்படிதான் பேசணும், பின்ன ரூடாவே பேச முடியும், அவன் என்ன அவனை பார்த்து ஸ்வீட்டிங்கிற டார்லிங்கிற செல்லோங்கிற இப்படிலாம் பேசக்கூடாதுன்னு சொல்ல, இப்படிதான் பேசி ஆகணும், இதான் பிசினஸ்ன்னு சொல்ல ஹீரோக்கு செம்ம கடுப்பா இருக்கு. எனக்கு இது பிடிக்கவே இல்லை, அவங்க கிட்ட இந்த மாதிரிலாம் நீ பேசாதன்னு சொல்லி ஜெலஸ் ஆக ஆரம்பிக்கிறான். அப்புறம் அவனுக்கே புரியுது, நான் இதை பத்தி எல்லாம் யோசிக்கிறேன், வர வர டோட்டலா மாறிட்டு பாங்குற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் குட்டி பையனை பிக்கப் பண்ண போறாங்க. எப்படி இருந்தது ஸ்கூல்னு சொல்லி கேட்க, ஸ்கூல் நல்லா இருந்தது, ஆனா நீங்க அழுதுட்டே இருந்தீங்களான்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட பேசிட்டு போறான். காலையில என்ன வா வான்னு சொன்னான், இப்ப என்ன கண்டுக்கவே இல்லைங்கிற மாதிரி ஹீரோ யோசிக்கிறான். அப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோயின் வந்து எனக்கு கொஞ்சம் பேக்கிங் ஒர்க் இருக்கு, ஹெல்ப் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்குறா. நான் எதுக்கு உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு சொல்ல, ப்ளீஸ் எனக்காக பண்ணனா உனக்கு ஏசி போட்டு தரேன்னு சொல்ல, ஓ ஏசி எனக்கு தேவையே இல்லை, நீயே வச்சுக்கோ நான் போறேன்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த பக்கம் போயிட்டான். அதுக்கப்புறம் ஹீரோயின் பேக்கிங்க்கு போக ஹீரோவும் ஹெல்ப் பண்ண வரான். ஸோ அதுக்கப்புறம் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க. இப்போ சேல்ஸ் கொஞ்சம் நல்லா போயிட்டு இருக்கா. ஆமா கொஞ்சம் நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. நீ மாடலா வந்ததுக்கு அப்புறம் அப்படியா, அப்ப என்ன எல்லாருக்கும் பிடிச்சிருக்கான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு குட்டி பையன் கேட்கறான். பேக்கிங் நடந்துட்டு இருக்கு, சரியா நீ போ, அம்மா வருவாங்க, அது வரைக்கும் நீ போய் தூங்குன்னு சொல்ல, சரி ஓகே நான் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி பையன் அந்த பக்கம் போறான். ஸோ அதுக்கப்புறம் ஹீரோ மறுபடியும் ஹீரோனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்கு. உங்களுக்கு டயர்டா இருக்கான்னு கேட்டுட்டு தான் அந்த பக்கம் போறான் குட்டி பையன். ஆனா இது பார்க்கும்போது ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கு, இவனை ரொம்ப கஷ்டப்படுத்துறோன்னு. கொஞ்ச நாள் தான் இங்க இருக்க போறேன்னு வேற சொல்லியிருப்பானா, இருக்கிற வரைக்கும் இவனை வச்சு நிறைய போட்டோ ஷூட் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய ஆர்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டா. ஸோ கூட்ஸ் எல்லாம் வந்து இறங்குது. ஹீரோ தான் எல்லாத்தையும் தூக்கிட்டு போய் வைக்கிறான். அதுக்கப்புறம் அவனை மாடலை வச்சு போட்டோ எடுத்துட்டு இருக்க. அவனுக்கு ரொம்ப ஷையா இருக்கு. போதும் இதுக்கு மேல என்னை எடுக்காத, ஓவரா தான் எடுக்கிறேன்னு சொல்ல, ஏய் அதெல்லாம் போஸ்ட் கொடுத்தாதான் பிசினஸ் இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகும்னு சொல்ல, ஓவரா தான் பண்ற, நைட் வரைக்கும் இப்படி எடுத்துட்டே இருப்ப போல இருக்கு, இதே ட்ரெஸ்லயே இருக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான். கொஞ்ச நேரம் அமைதியாயிரு, பேசிக்கிட்டே இருக்காதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லா போட்டோ ஷூட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஹீரோயின் வந்து பார்க்க குட்டி பையனை தூங்க வச்சுட்டு அங்க ஹீரோ உட்காந்துருக்கான். இங்க பாரு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணும், இவனை தூங்க வைக்கணும், இன்னும் என்கிட்ட என்னதான் வேலை வாங்குவேன் அப்படிங்கிற மாதிரி கடுப்பா கத்திட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோ அந்த பக்கம் போக அப்படி குட்டி பையனை தூக்கிட்டு அவன் ரூமுக்கு போறதுக்காக ஹீரோயின் போயிட்டா. இருந்தாலும் இவனுக்கு கஷ்டமா இருக்கு. ஓடி வந்து ஹீரோயினை ஹக் பண்ணிக்க, என்ன ஆச்சு தம்பி முடிச்சிட போறான்னு சொல்ல, அதெல்லாம் இல்ல நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அதான் குழந்தைய நீ செட்டில் பண்ணிட்ட, உன்னை நான் செட்டில் பண்றேன்னு சொல்லிட்டு ஹீரோனை தூக்கிட்டு போயிட்டான் இன்டிமேட்டா இருக்க. அதுக்கப்புறம் 2 பேரும் இன்டிமேட்டா இருக்காங்க. ஸோ இந்த மந்த் எனக்கு பீரியட் வரல, அதெல்லாம் யூஸ் பண்ணிட்டியான்னு சொல்லி கேட்க, எல்லாம் நான் யூஸ் பண்ணிருக்கேன் ஒன்னும் ஆகாதுன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிட்டு அப்படியே மேட்ரு முடிச்சாச்சு. அடுத்த நாள் காலையில 2 பேரும் கேஷுவலா பேசிட்டு இருக்காங்க. ஸோ எனக்காக இன்னும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண, இன்னும் கொஞ்சம் பேக்கிங் இருக்குன்னு சொல்லி ஹீரோயின் கூப்பிட, இவனுக்கு வேற வேலையே இல்ல, மிட் நைட் வரைக்கும் என்னை ஏண்டி படுத்துற, டைம் ஆச்சு எனக்கு தூக்கம் வருதுன்னு ஹீரோ சொல்றான். ப்ளீஸ் இன்னும் கொஞ்சம் இருக்கு, நீ வேணா ஒர்க் பண்ண, என்னால பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ போயிட்டான். அப்புறம் தூங்கிட்டு இருக்கான். மிட் நைட்ல எழுந்திரிச்சு பாக்குற ஹீரோயின் இன்னும் காணும். ஐயோ அவ எங்க போனா, அவ தூங்கினாலா இல்லையான்னு பாக்கலான்னு வந்து பாக்க ஹீரோயின் அப்படியே உட்காந்தே தூங்கிட்டு இருக்கா. முதல்ல எந்திரி போய் தூங்கலான்னு சொல்ல, இன்னும் கொஞ்சம் ஒர்க் இருக்கு, ஒர்க்லாம் நாளைக்கு பாத்துக்கலாம், முதல்ல தூங்குன்னு சொல்ல, இல்ல நான் ஒர்க்க முடிக்கணும்னு தூக்கத்திலே புலம்புறா. அதுக்கப்புறம் ஹீரோயின் தூக்கிட்டு வந்து பெட்ல படுக்க வச்சுட்டு ஹீரோவும் பக்கத்துல அப்படியே படுத்துக்கிறான். அவளும் விட மாட்டேங்கிறா. ஹீரோவை ஹக் பண்ணிட்டே படுத்துக்க ஹீரோக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. அப்படியே அவளை ஹக் பண்ணிட்டு அங்கேயே படுத்தாச்சு. காலையில ஹீரோயின் எந்திரிச்சு பாக்குற, ஹீரோ உட்காந்து டைம் மதியானம் ஆயிடுச்சு. ஐயோ தம்பியை வேற ஸ்கூலுக்கு அனுப்பணுமேன்னு சொல்லிட்டு வேக வேகமா வந்து பார்க்க அவனெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு ஹீரோ அங்க வரான். ஏன்னாச்சு ஷியாபு எங்க, அவன் ஸ்கூலுக்கு போய் நேரம் லஞ்சே சாப்பிட்டுட்டு இருப்பான். அப்படியா, ஐயோ நான் மறந்துட்டேனே, எப்படி ஸ்கூலுக்கு போனான், நீ கூட்டு போனியா, அவனே நடந்து போனான் அப்படிங்கிற மாதிரி காமெடி பண்ண, தேங்க்யூ நீ எனக்காக ஹெல்ப் பண்ணதுக்கு, உனக்கு ஒரு ரிவார்ட் தரேன்னு சொல்லிட்டு ரெட் என்வலப் அனுப்பியிருக்கேன்னு சொல்ல, ஓபன் பண்ணி பார்த்தா 6 ரூபாய். அடி பாவி 6 ரூபாய் கொடுத்துருக்க, உனக்கு இதே போதும் போதும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கிண்டல் பண்ணிட்டு இருக்கா.
ஐயோ இவன் தொல்லை தாங்க முடியலப்பான்னு சொல்லிட்டு புலம்பிட்டே ஹீரோ அங்க போறான். ஹீரோயினுக்கு ரொம்ப காமெடியா இருக்கு. அதுக்கப்புறம் எல்லாம் பேக் பண்ணி வைக்க கொரியர் சர்வீஸ்ல இருந்து வராங்க. இப்பெல்லாம் நிறைய சர்வீஸ் பண்றீங்க, புதுசா ஒரு மாடல் வந்திருக்காரு, அதனால எனக்கு சர்வீஸ்க்கு கொஞ்சம் அதிகமாகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இதெல்லாத்தையும் பாக்குறா ஹீரோ. சாரி தெரியாம கால் பட்டு வாச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி பக்கத்துல வர, என்னை பார்த்து உனக்கு எப்படி தெரியுது மாடலா அப்படின்னு சொல்லி கிஸ் பண்ணலான்னு போறான். ஹலோ அவங்க இருக்காங்க பேசாம இரு. அதெல்லாம் முடியாது. நான் சொல்றதை கேளு, நீ பேசாம ஒண்ணு பண்ணு, வேற யாராவது ஆள் வச்சுக்க, நான் கூட உனக்கு ஃபினான்ஷியலா கொஞ்சம் ஹெல்ப் பண்றேன் சரியான்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, என்னோட ஒர்க்கை பார்த்துக்க எனக்கு தெரியும், சின்னதா ஒரு கம்ப்யூட்டர் வாங்கணும், அதான் இப்ப எனக்கு தேவை அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. ஸோ ஹீரோனுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு ஹீரோ நினைக்கிறான். ஆனா ஹீரோ பெரிய பணக்காரங்கிறது ஹீரோனுக்கு தெரியாது. அவ்வளவு அமைதியா தான் இருக்கா. சரி என்னோட வேலையை நான் பாத்துக்கிறேன், நீ கொஞ்சம் அமைதியா இருன்னு சொல்ல, நான் சொன்னா நீ கேட்கவே மாட்டேன் சரியா, ஏன் தான் இந்த மாதிரி பண்றியோ தெரியல, எனக்கு என்னை பத்தி உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி எதேதோ பேசுறான். ஆனா அதெல்லாம் அவ கண்டுக்கிற மாதிரி தெரியல. அதுக்குள்ள போன் வருது. நான் கொஞ்சம் வெளியே போக வேண்டியது இருக்கு, நான் சீக்கிரம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க வந்து கிளம்பிட்டான். சோ அதுக்கப்புறம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு 2-3 நாள் கழிச்சு ஹீரோ வரான். என்னப்பா வந்துட்டியா, இங்க இருந்தாங்கல்ல அந்த குட்டி பையன், அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல்ல இருக்கான்னு சொல்ல, பயந்து போய் ஹீரோ வந்து பார்க்க, குட்டி பையன் காலில் அடிபட்டிருக்கு. அப்படியே ஹீரோயின் அங்க ஹாஸ்பிட்டலே உட்காந்து தூங்கிட்டு இருக்க, குட்டி பையன் விளையாண்டுட்டு இருக்கான். என்னாச்சுன்னு ஹீரோ போய் கேட்க, அது என் காலில் அடிபட்டுருச்சுப்பா, உங்களை மாதிரி யாரும் ஒருத்தவங்க போனாங்க, நான் அப்பா அப்பான்னு சொல்லி அவங்கள பார்த்துட்டே பின்னாடி போனேன்னா திடீர்னு பார்த்தா ஒரு வண்டியில அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்றான். அதை கேட்கும் ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஏன் இதை பத்தி என்கிட்ட சொல்லன்னு ஹீரோயின் கிட்ட கேட்க, நீங்க தான் 2 நாள்ல வந்துருன்னு சொல்லிட்டு போனீங்க, உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு தோணுச்சு, அதனாலதான் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறா. சரி இப்ப இவனை நான் பாத்துக்கிறேன், நீ வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுன்னு சொல்லி ஹீரோனை அனுப்பிட்டு குட்டி பையனை பார்த்துட்டு இருக்கான். சோ உனக்கு நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்ல, அம்மா பாவம்ப்பா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க, அம்மா நிறைய கஷ்டப்படுறாங்கல்ல, என்னடா கஷ்டப்படுறா, உன்னை வேற ரூமுக்கு சேஞ்ச் பண்றேன், வேணாப்பா அம்மா கஷ்டப்படுத்த கூடாது, அம்மா என்னோட டியூஷன் ஃபீஸ் கட்டுறாங்க, பாட்டி பாத்துக்கிறாங்க, சோ எல்லாமே பாத்துக்கிறாங்கல்ல, பாவம் இல்ல அம்மான்னு சொல்ல, அது கேட்கும்போது ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கு. நீ தூங்கு நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு குட்டி பையன் கூட விளையாண்டு அப்படியே பேசிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். அவனும் எல்லாத்தையும் மறந்துட்டு சிரிச்சுட்டு விளையாண்டுட்டு இருக்க, வேகமா ஹீரோயின் வரா. அம்மா நீங்க வந்துட்டீங்களா, தேங்க்ஸ் அவனை பாத்துக்கிட்டதுக்கு, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்ல, என்ன விளையாடுறியா, நான் அவனோட அப்பா, அவனை பாத்துக்காம வேற யாரு பாத்துப்பா அப்படின்னு சொல்லி பாத்துக்கிட்டே இருக்க, இன்னும் 2-3 நாளைக்கு நானே அவனை பாத்துக்கிற ஹாஸ்பிட்டல்ல நீ வீட்டுக்கு போகணும்னு சொல்ல, அதுக்குள்ள அங்க வந்து டாக்டர் வராங்க, நீ போ நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல, அப்புறம் வேகமா அந்த குட்டி பையனை தூக்கிட்டு ஸ்கேனுக்காக போறான் ஹீரோ. இதை பாக்குற அங்க இருக்கிற ஒரு லேடி, பரவாயில்ல உங்க ஹஸ்பண்ட் ரொம்ப நல்லவரா இருக்காருன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் குட்டி பையனை டிஸ்சார்ஜும் பண்ணியாச்சு. ஹீரோ தான் தூக்கிட்டு வரான். ஏய் உன்னால தூக்க முடியுமா, நான் உன்னையே வேணா தூக்கவா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கேக்குறான். வாயை மூடு, குட்டி பையன் முன்னாடி என்ன பேசுறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கூட்டிட்டு போயாச்சு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் கிட்ட ரொமான்ஸ் பண்ணலான்னு ஹீரோ போறான். ஏய் வேணான்னு சொல்ல, எத்தனை நாளாச்சு வா அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் பார்த்தா 3 பேரும் ஒரே ரூம்ல படுத்திருக்காங்க. அப்படியே ஹீரோயினோட ஹக் பண்ணிட்டு ஹீரோ படுத்திருக்க, என்ன பண்ற நீ, முதல்ல அங்க போ, அதெல்லாம் முடியாது, நான் உங்க கூட தான் படுப்பேன், இந்த பெட் தான் பெருசா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிட்டு அப்படியே படுத்துக்கிறான். ஹீரோனுக்கும் ரொம்ப ஹாப்பியா இருக்கு, அவ்வளோ அப்படியே தூங்கிட்டா, இந்த மாதிரி உன் கூட இருக்கிறது எனக்கும் பிடிச்சிருக்குன்னு. குட்டி பையன் காலையில கண்ணை திறந்து பார்க்க அவனுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு, அப்பா அம்மா 2 பேரும் ஒன்னா இருக்கிறது பார்த்துட்டு அப்படியே ஹாப்பியா இருக்கு. அம்மா அம்மா எனக்கு பசிக்குதுன்னு சொல்ல, இருப்பா லேட் ஆச்சுன்னு சொல்லிட்டு டைம் பார்த்துட்டு குடுக்குடுன்னு ஓடுறா சமைக்கிறேன்ட்டு. அப்புறம் குட்டி பையன் அப்படியே அப்பாவை பார்த்து ரசிச்சுட்டே இருக்க, அப்பா எனக்கு உனக்கு சுச்சு வருதா, ஆமான்னு சொல்ல, சரி வா நானே உன்னை ரெடி பண்றேன்னு சொல்லிட்டு தூக்கிட்டு அந்த பக்கம் போயிட்டான். இதை பார்க்கும்போது ஹீரோக்கு ஒரு பர்ஃபெக்ட் ஃபேமிலி மாதிரி இருக்கு. பையனுக்கு ஊட்டி விடுறது, அவனை பாத்துக்கிறது, எல்லா வேலையுமே ஹீரோ தான் பண்றான். உங்களுக்கு நிறைய சமைக்க தெரியுமான்னு குட்டி பையன் கேக்குறான். ஆமா எனக்கு தெரியும், உங்க அம்மா உங்களுக்கு இந்த மாதிரிதான் பாத்துப்பாங்களான்னு சொல்ல, எனக்கு தான் அம்மாவே இல்லையே, இருந்தா தானே என்ன பாத்துக்கிறது, நான் என்ன பண்ண முடியும்னு சொல்ல, அதை கேட்கவும் ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி அப்செட்டா இருக்கு ஹீரோ பத்தி பேசும்போது. சோ அதுக்கப்புறம் ஹீரோ வேணும்னே சமாளிக்கிறதுக்காக அப்படியே டாபிக்கை சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. சோ என்னோட போட்டோ எப்படி போயிட்டு இருக்கு, நல்லா போயிட்டு இருக்கா, நல்லாதான் போகுது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அப்படியே சமாளிச்சுக்கிட்டு இருக்கா. சோ ஹாப்பியா இருக்கு இவங்களுக்கெல்லாம். இங்க நம்ம ஹீரோயினுக்கு பார்க்கும்போதே ஒரு ஹாப்பியான ஃபேமிலியா இருக்க மாதிரி இருக்கு. ஏய் சூப்பரா இருக்குல்ல, உனக்கு ஹெல்ப் பண்ணவா, நான் இதை சேல் பண்ணேன்னு சொல்லிட்டு அப்படியே ஷோல்டரை தொட்டு பாக்குறான். என்னாச்சு, உனக்குள்ள ஒரு காயம் இருக்கு, இந்த காயம் யாரு ஏற்படுத்துனதுன்னு சொல்லி கேட்க, என்னோட எக்ஸ் ஹஸ்பண்ட்ங்கிற மாதிரி ஃபீல் பண்ண, நீ கவலைப்படாத எல்லாமே சரியாயிரும், இதுக்கப்புறம் நீ என் கூட தான் இருக்க போற, உனக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்ல ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. நான் ஒண்ணு சொல்லவா, அவனை பிடிக்கல நீ விட்டுட்டு போயிட்ட, இதுக்கப்புறம் நீ என்ன ஏத்துக்கலாமே, எத்தனை வருஷம் ஆனாலும் உன்னை விட்டு நான் போகவே மாட்டேன், உன்னை கண்ட்ரோல் பண்ணவும் மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு கிஸ் பண்ணிட்டான். ஹீரோன் அதை எதிர்பார்க்கவே இல்லை. நீ என்ன சொல்ல போறேன்னு எனக்கு தெரியல, எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டு கண்டிப்பா உன்னை தேடி நான் வருவேன், அப்ப நம்ம லைஃப்ல புதுசா ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோவும் சொல்றான். ஹீரோனுக்கும் ஹாப்பி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்க்க ஹீரோயின் பிஸியா போன்ல போட்டோ எடுத்துட்டு இருக்கா. என்னாச்சு எனக்கு ஒர்க் இல்லையா, எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிட்டேன், அதனாலதான் ஜாலியா இருக்கேன், சோ நீ இருந்தனால எல்லாமே சீக்கிரம் முடிஞ்சதுன்னு சொல்ல, அப்படியா, ஆமா ஆமா உண்மையா சொன்னா
ஜாலியா இருக்கு. ஒர்க்கும் ஃபினிஷ் ஆயிடுச்சு. வீட்லயே ஜாலியா இருக்கேன். எனக்கு எதுவுமே இல்ல. சோ உனக்கு ஏதாவது வேணும்னா சொல்லு நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்ல, எனக்கா? அப்ப இன்னைக்கு டே ஃபுல்லா என் கூடயே இருக்கணும். ஓகேவான்னு சொல்லி கேட்க, அவ்வளவுதானே வா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாலுக்கு போறாங்க. அங்க போய் ஹீரோயினுக்கு ஒரு ட்ரெஸ் செலக்ட் பண்ணலாம்னு பாக்குறாங்க. அந்த ட்ரெஸ் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு. சோ ஹீரோயின் அது வேணாம் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ரிஜெக்ட் பண்றா. அதுக்கப்புறம் ஹீரோனோட சைஸ்க்கு அந்த ட்ரெஸ் வேணும்னு சொல்லிட்டு ஹீரோ இது வாங்கியே ஆகணும்னு சொல்ல, ஹீரோயின் சரி ஓகேன்னு சொல்லி ட்ரையல் பார்க்க போறா. ட்ரையல் பார்க்க அது ரொம்ப கியூட்டா அழகா இருக்கு. இந்த ட்ரெஸ் உனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு பிடிச்சிருக்கு. சோ பே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போக, பரவாயில்ல அவங்க உங்களுக்காக பார்த்து ஒண்ணு செலக்ட் பண்றாங்கன்னு சொல்லி அங்க ஒர்க் பண்ற ஒரு பொண்ணு சொல்றா. ஹீரோயினுக்கு அதை கேட்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அப்புறம் அப்படியே 2 பேரும் வெளிய போறாங்க. அங்க மால்ல பார்த்தா தியேட்டர் இருக்குது. படத்துக்கு போலாமான்னு சொல்லி கேட்க, நான் காலேஜ் டைம் போனது. படத்துக்குலாம் வேணான்னு ஹீரோன்னு சொல்ல, இன்னைக்கு என் கூட பார்த்தே ஆகணுமான்னு சொல்லிட்டு படத்துக்கு கூட்டிட்டு போறான். சோ 2 பேரும் தியேட்டர்ல போய் உட்காராங்க. பாப்கார்ன்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோனுக்கும் ஹாப்பியா இருக்கு. திடீர்னு பார்த்தா முன்னாடி இருக்க சீட்ல இருக்கவங்க அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்தவங்களை எட்டி பார்க்காத அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான். இருந்தாலும் ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. சரி விடு நானும் உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கிஸ் பண்ண வர, ஏய் எல்லாரும் இருக்காங்க போன்னு சொல்லி பிடிச்சி தள்ளி விட்டா. சோ ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அடி பாவி அடுத்தவங்க கிஸ் பண்ணா மட்டும் பார்த்துட்டே இருக்கா பாருங்கிற மாதிரி இருக்கு. சரி விடுங்க நம்ம தம்பி வேற கூப்பிட போகணும் சீக்கிரம் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வர, குட்டி பையன் ஓடி வரான். ஐ இந்தாங்க இந்த சிப்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்ல, சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்டா இருக்கு, நீ வீட்டுக்கு வா நான் உனக்கு சூப்பரா குக் பண்ணி தரேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்ல, ஹீரோனுக்கு போன் வருது. பக்கத்து வீட்டுல இருந்து ஒரு ஆன்ட்டி பேசுறாங்க. ஓ அம்மா மயங்கி விழுந்துட்டாங்க சீக்கிரம் வான்னு சொல்ல, ஐயோ அம்மா மயங்கி விழுந்துட்டாங்க நான் இப்பயே ஊருக்கு போகணும்னு சொல்லிட்டு ஃபிளைட் டிக்கெட் இருக்கான்னு செக் பண்றேன் எதுவுமே இல்லை. இப்ப எப்படி போவேன்னு ஒன்றும் புரியல. நான் பஸ்லயே போறேன்னு சொல்ல, பஸ் இருக்கு நம்ம வாடகை கார் வாங்கி போலாம். காரா? அது நான் ஓட்டுவேன்ல வா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அங்க இருந்து கிளம்புறாங்க. சோ கார்லயும் கிளம்பியாச்சு. இங்க வந்து பார்க்க அம்மா படுத்திருக்காங்க. அம்மா என்னாச்சுன்னு சொல்லி பக்கத்துல போக, ஹீரோவை பார்த்துட்டு அம்மாக்கு ஒரு மாதிரி ஷாக்கா இருக்கு. அது இதான் அப்பா அப்படின்னு சொல்லி குட்டி பையன் சொல்ல, அம்மா அவர் என் ஃப்ரெண்டு அவன் அப்படித்தான் சொல்லுவான், நீ அதை கண்டுக்காதமான்னு சொல்ல, சரி இப்பவே ஹாஸ்பிட்டல் போலான்னு சொல்லிட்டு ஆன்ட்டி அப்படியே தூக்கிட்டு வராரு நம்ம ஹீரோ. அதுக்கப்புறம் வேகமா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியாச்சு. விடுங்க சின்ன ட்ரீட்மெண்ட் தான் நாங்க பாத்துக்கிறோம் டாக்டர் சொல்ல, ஹீரோயின் ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்கா. என்னாச்சு எல்லாம் சரியாயிரும்னு சொல்ல, நீ இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்பட்டிருப்ப அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றா. என்னாச்சு உன் பிரச்சனை என்கிட்ட சொல்ல முடியுமான்னு சொல்ல, நான் என்ன சொல்ல முடியும், என் ஃபேமிலி மேட்டர் ஒரு பெரிய மேட்டர். நான் இன்னைக்கு சொன்னது உனக்கு பாதிதான். என் அம்மா என்ன காப்பாத்தணுங்கிறதுக்காக ஒருத்தனை கல்யாணம் பண்ணா அவன் என்ன விற்கணும்னு முடிவு பண்ணிட்டான். அவனுக்கு தெரியாம இப்ப நான் அந்த வீட்டுல இருக்கேன். நாங்க இருக்கேங்கிறது அவனுக்கு தெரியாது. சோ அவங்க கிட்ட இருந்து ஒளிஞ்சிருக்கிறதே தான் என்னோட வேலை. என்னுடைய எக்ஸ் ஹஸ்பண்ட் பத்தியும் உனக்கே தெரியும்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஃபீல் பண்ணி சொல்ல, எல்லாம் சரியாயிடுச்சு. ஆபரேஷனும் முடிஞ்சுது. பத்திரமா பாத்துக்கங்கன்னு சொல்லிட்டு டாக்டர் போறாரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் அங்க அமைதியா இருக்க, குட்டி பையன் தூங்குறான். நீ முதல்ல எதுக்காக இங்க வெயிட் பண்ற, நீ கிளம்புன்னு சொல்ல, அம்மா உன்னை விட்டுட்டு எங்களால போக முடியாது, நீ எங்க கூட வா, நானும் உன்னை பாத்துக்கிறேன்னு ஹீரோயின் சொல்றா. நாங்க வந்தா பிரச்சனை தான் ஆகும், நான் இங்கேயே இருக்கேன்னு சொல்ல, அந்த ஆள் முன்னாடி உன்னை தனியா விட்டுல எங்களால போக முடியாதுமா, சொல்றத கேளு எங்ககிட்டே வந்துரு அப்படிங்கிற மாதிரி ஹீரோன்னு சொல்ல, அதுக்கப்புறம் ஹீரோவும் சொல்றான், ஆமா ஆண்டி நீங்க எங்க கூட இருக்க அதான் உங்களுக்கும் சேஃப்னு சொல்ல, அதுக்கப்புறம் அம்மாவும் ஓகே சொல்லிட்டாங்க. அப்பா இப்பதான் நிம்மதியா இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த ஸ்டெப் ஃபாதர் அவன் வந்துட்டா ஹீரோனை தேடி, இங்கதான் இருக்கியா, உன்னை அவ்வளவு ஈஸியா விட்டுருவனா, உன்னை இழுத்துட்டு போய் கல்யாணம் பண்ண போறேன், உன் அம்மாவோட மெடிக்கல் எக்ஸ்பென்ஸுக்குலாம் என்கிட்ட பணம் இல்ல, சோ அதனால நீ வா, உன்னை வித்துட்டு மாசம் மாசம் கொஞ்சம் பணத்தை வாங்கி நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோனோட கையை பிடிச்சு இழுக்கிறான். இன்னொரு டைம் இந்த மாதிரி கூப்பிட்ட அவ்வளவுதான்னு சொல்ல, என்னடி நீ ஓடி ஒழிஞ்சா நீ இருக்கிற இடத்துல கண்டுபிடிக்க முடியாதா, அதான் இங்கேயே வந்துட்டீல வா அப்படின்னு சொல்லிட்டு ஓவரா பேசுறான். கையை பிடிச்சு இழுக்கிறான். என் பொண்ணு விட்டுருன்னு சொல்லிட்டு அம்மா அழுக, விட்டுறா அவ்வளவு ஈஸியா விட்டுருப்பான்னு சொல்லிட்டு அடிக்கலான்னு போக, டக்குன்னு ஹீரோ வந்து ஒரு மிதி மிதிக்கிறான். அப்படியே போய் அவன் கீழே விழுந்துட்டான். இங்க பாரு இதுக்கப்புறம் ஏதாவது பண்ண அவ்வளவுதான்னு சொல்ல, ஆள் வச்சு அடிக்கிறீங்களா உங்களை சும்மா விட மாட்டேன் இரு உனக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு அந்த ஆள் அந்த பக்கம் போயிட்டான். அதுக்கப்புறம் ஹீரோ புடிச்சிட்டு வந்து சும்மா மூஞ்சியா குத்த, நீங்க வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி அப்பயே அவன் புலம்பிட்டு தான் போறான். ஆமா இதுக்கு மேலே நம்ம இங்க இருக்க வேணாமா, பிரச்சனை ஆயிரும், நான் பில் எல்லாம் கட்டிட்டு வரேன் நம்ம ஊருக்கே போயிடலான்னு சொல்லிட்டு பில் கட்டலான்னு சொல்லி ஹீரோ போறான். அங்க அந்த ஹீரோயினுடைய எக்ஸ் இருக்கான். அவன் அந்த பொண்ணு கசின் கூட ஓவரா கொஞ்சிட்டு வரான். நேற்று நைட்டு கொஞ்சம் வைல்டா நடந்துகிட்ட, அதுக்குதான் ட்ரீட்மெண்ட்னு சொல்லி பேசிட்டு இருக்க. ஹீரோயினை பார்த்து அவனுக்கு கடுப்பாயிடுச்சு. இங்கதான் இருக்கியா, உன்னை விக்கிறதுக்கு தாண்டி நானும் பிளான் பண்ணேன், அதுக்குள்ள தப்பிச்சு வந்துட்டேன், உன்னை அவ்வளவு ஈஸியா விட்டுற மாட்டேன்னு சொல்லி ஹீரோனோட கையை பிடிச்சி இழுக்க, விடியன்னு சொல்லி ஹீரோயின் பாத்துறா. அங்க இருக்க நர்ஸுக்கெல்லாம் ரொம்ப பயமா இருக்கு. உன்னை அவ்வளவு ஈஸியா விட்டு போயிருவனா, உன்னை எதுக்கு கூட்டு வந்தேன்னு எனக்கு தான் தெரியும், என்னை விட்டு நீ தப்பிச்சு போனா விட்டுருவனா, வா அழகாதான் இருக்க உன்னை வித்தர்றேன்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போக, தனியா ரூம்குள்ள கூட்டு போய் நிக்க வைக்கிறான். உன்னை அவ்வளவு ஈஸியா விட மாட்டேன்னு சொல்ல, திடீர்னு பார்த்தா ஹீரோ வந்து கும்முன்னு ஒரு கும்முனா அப்படியே அவன் போய் கீழே விழுந்துட்டான். உனக்கு ஒண்ணும் இல்லைன்னு சொல்லி கேட்க, நான் யாருன்னு தெரியுமாடா உனக்கு, என்கிட்டயே வம்பு பண்றியா, உன்னை சும்மா விட மாட்டேன்னு ஹீரோ அடிக்கலான்னு போக, ஹீரோ வாடா நான் யாருன்னு காட்டுறேன்னு சொல்லி கும்முன்னு அவனை போட்டு கும்மி போட்டான். அவன் அப்படியே கீழே விழுந்துட்டான். ஐயோ அம்மா இவன் கிட்ட வம்பே வச்சுக்க கூடாது போல இருக்குன்னு சொல்ல, இவனை அவ்வளவு ஈஸியா விட மாட்டேன் ஜெயிலுக்கு அனுப்புறேன் அப்படிங்கிற மாதிரி போலீஸ்க்கு போன் பண்றேன்னு சொல்ல, அவன் பாட்டுக்கு கத்துறான். உன்னை அவ்வளவு சீக்கிரம் விட மாட்டேன் ஹீரோ உனக்கு இருக்குங்கிற மாதிரி ஹீரோனை பார்த்து புலம்பிட்டு இருக்க. அதுக்கப்புறம் அங்க இருந்து ஹீரோ வரான். இதுக்கு மேல நம்ம இங்க இருக்க வேணாம் நம்ம போயிடலாம் சரியா அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்றான். நீ நிம்மதியா
நிம்மதியா இருக்கணும்னு தோணுதுன்னு சொல்ல ஹீரோனுக்கு அப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாச்சு. எல்லா பில்லையும் பே பண்ணிட்டோமா, எல்லாம் முடிஞ்சுது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்ல அம்மாவுக்கும் நிம்மதியா இருக்கு. ஸோ அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் ஹீரோ போனதுக்கு அப்புறம் அம்மா கேக்குறாங்க, உன்கிட்ட நான் ஒண்ணு கேட்கணும், உண்மையை சொல்லு, அது உன் ஃப்ரெண்டா இல்ல உன் பாய் ஃப்ரெண்டான்னு. அம்மா அது வந்து எனக்கு தெரியுது அவனை கேர் பண்ணி பாத்துக்கிறதுலே அவனுக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு. பட் இன்னும் நான் எந்த முடிவு எடுக்கலாமான்னு சொல்ல, நீ எந்த முடிவு எடுத்தாலும் சரி நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேங்கிற மாதிரி அம்மாவும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு. குட்டி பையனை தூங்க வச்சுட்டு ஹீரோ அங்க இருந்து போலான்னு பாக்குறான். வேகமா ஹீரோ அங்க இருந்து கிளம்புறான். ஹீரோ எங்க போறான்னு பார்த்தா அந்த எக்ஸ், அந்த ஆளை மிதிக்கிறதுக்கு தான் போறேன், கண்டிப்பா உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்க. அவனுக்கே தெரியாம மூஞ்சில துணியை போட்டு அவனை போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டான். இதுக்கப்புறம் அவ பக்கத்துல நீ வரவே கூடாதுங்கிற மாதிரி நல்லா அடிச்சுட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறான். இவனை இதோட விடக்கூடாது, ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு சொல்லிட்டு அவனோட ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணி, இங்க ஒரு பிரச்சனை, அதை நீ தான் ஃபேஸ் பண்ணும் புரியுதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டான். அம்மா கேக்குறாங்க, இன்னைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்களான்னு. இன்னைக்கு பண்ணிடுவாங்க, நம்ம இன்னைக்கே ஊருக்கு போயிடுவோம், எல்லாத்தையும் அங்க போய் அவன் அரேஞ்ச் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு போன் பண்ண ஹீரோ தான் சொல்றான், எல்லாத்தையும் முடிச்சாச்சு, சீக்கிரம் நீ வா அப்படின்னு சொல்ல. அப்புறம் உன்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டுக்கு செம்ம அடி போல இருக்கு கேள்விப்பட்டேன்னு சொல்ல, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்குன்னு ஹீரோயின் சொல்றா. அதுக்கப்புறம் ஹீரோயின் அவங்க அம்மா வீட்டுக்கு கூட்டு வந்தாச்சு. உனக்கு எதுக்கு பிரச்சனைன்னு சொல்ல, அம்மா நீ அம்மா என் கூட இருந்தா எந்த ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்ல. அதுக்கப்புறம் அங்க இருக்க திங்ஸ் எல்லாத்தையுமே ஹீரோ தான் எடுத்துட்டு வரான். எல்லாத்தையும் எடுத்தாச்சா, எல்லாம் கொண்டு வந்தாச்சு, இந்தா இதுல மசாஜ் சேர்லாம் இருக்கு, ஸோ எல்லாம் ரெடி பண்ணிட்டேன், நீ எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டியாங்கிற மாதிரி ஹீரோயினை பார்த்துட்டு இருக்க. அம்மா இருக்காங்க, என்ன பேசுறா, வாயை மூடு அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினும் சொல்றா. ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கு. எனக்கு வெளியே போற வேலை இருக்கு, ஸோ நான் முடிச்சுட்டு சீக்கிரம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து கிளம்புறான். ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அப்புறம் ஹீரோ போய் ஃப்ரெண்டை மீட் பண்ணி, இங்க மாதிரி நான் அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ண போறேன், அவளை ஃபேமிலிக்கு கூட்டிட்டு வரும்போது இங்க இருக்க பிரச்சனை எல்லாம் சரியாயிடும், அதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான். அவன் ஃப்ரெண்டும் சரி ஓகேன்னு சொல்ல. அதுக்கப்புறம் இங்க வீட்டுக்கு வந்து பார்க்க ஹீரோயின் பல்பு மாட்டேங்கிற பேர்ல மேலும் நின்று இருக்கா. இந்த வேலையெல்லாம் நீ பார்க்காதமா, நான் தான் இருக்கேன்ல, நானே பாக்குறேன்னு சொல்லிட்டு ஹீரோ ஹெல்ப் பண்றா. ஐ பரவாயில்ல, சீக்கிரம் முடிச்சிட்டா, அதான் சொல்றேன்ல, நீ இந்த மாதிரி ஏறி நின்று பாக்குற வேலையெல்லாம் பார்க்க கூடாது, நானே பார்த்துப்பேன்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்க ஹீரோனுக்கு ஹாப்பியா இருக்கு. அப்புறம் உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும், நீ இந்த மாதிரி பிடிவாதமா இருக்காதுன்னு சொல்லிட்டு டக்குனு ஒரு கிஸ் பண்றா. உனக்காக ஒண்ணு வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லி காட்ட நெக்லஸ் ரொம்ப கியூட்டா இருக்கு, அதை அவனே போட்டு விடுறான். இது உனக்கு அழகா இருக்குன்னு சொல்ல ஹீரோனுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இதுக்கு முன்னாடி என்னை யாருமே இந்த மாதிரி பாத்துக்கிட்டது இல்ல, ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பர்சன் என்ன பாத்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, அழகா இருக்கா, ரொம்ப அழகா இருக்கு, எனக்கு ஒரு வேலை கிடைச்சிருக்கு, ஸோ அந்த வேலை விஷயமா போகணும், அடிக்கடி வெளியூர் போக வேண்டியது இருக்கும், நான் சீக்கிரம் வந்துருவேன், அது வரைக்கும் நீ வெயிட் பண்ணு, உனக்கு நான் ஹெல்ப் பண்ணும்ல, எனக்கு எதுக்கு நீ ஹெல்ப் பண்ற, என் கூடவே இரு அப்படிங்கிற மாதிரி ஹீரோன்னு சொல்ல. இங்க பாரு, நான் சொல்றதை புரிஞ்சுக்கோ, உனக்கு ஒரு நல்ல ஹஸ்பண்டா இருக்கணும், ஸோ அதனால எனக்கு கொஞ்சம் வேலை தேவைப்படுது, கொஞ்சம் வெயிட் பண்ணு, எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு எல்லாமே ஈஸி ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஒன்னா இருக்கலாம்னு சொல்ல. சரி ஓகே, எனக்கும் ஹாப்பியா தான் இருக்கு, உனக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க ஆமான்னு சொல்லிட்டு ஹீரோ சிரிக்கிறான். அதுக்குள்ள குட்டி பையன் வந்துட்டான். இதா வந்தாச்சு வந்தாச்சு என் பையன், சரி நம்ம போய் தூங்கலாமா அப்படின்னு சொல்லி குட்டி பையனை பார்த்து கேட்க குட்டி பையனுக்கு ஹாப்பி ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஹீரோ அப்படியே பார்த்துக்கிட்டே நிக்க, அப்பா உண்மையாவே எங்களை விட்டு போறீங்களா, அதெல்லாம் இல்ல, நான் இங்கதான் இருக்க போறேன், உன் அம்மா ஓகே சொல்லிட்டா லைஃப் ஃபுல்லா இங்கதான் இருக்க போறேன்னு சொல்ல. ஐ ஜாலி, அப்பா என் கூடயே இருக்க போறாருன்னு சொல்லிட்டு குட்டி பையன் கணத்துல கிஸ் பண்றான். நீ கொடுக்க மாட்டியான்னு ஹீரோயின் கிட்ட கேட்க ஒரு அடி அடிக்கிறா. அதுக்கப்புறம் காலையில யாரோ கதவு தட்டுற சத்தம் கேக்குது, யாருன்னு வந்து பார்க்க ஹீரோனோட ஃப்ரெண்டு போல. அப்புறம் அதுல இருந்து இப்பதாண்டி வரேன், உன் அட்ரஸை கண்டுபிடிக்கிறதே பெரிய வேலையா போச்சுன்னு சொல்லிட்டு அங்க வர ஹீரோ வரான். ஹீரோவை பார்த்துட்டு இது யாரு, உன் ஹஸ்பண்டா அப்படின்னு சொல்லி கேட்க ஆமான்னு சொல்ல. இவன் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு யோசிக்கிறா. அந்த பொண்ணுக்கு முன்னாடி ஹீரோ தெரியும், ஹீரோ ஒரு பெரிய பணக்காரன்னு. அவ பார்த்தா ஃப்ரெண்டு மாதிரிலாம் இல்ல, ஹீரோயினுக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்குதுன்னு பொறாமப்படுற மாதிரிதான் இருக்கா. சோ யாரு குக் பண்ணுவா, அவரா, நான் சாப்பிட்டு தான் போவேன்னு சொல்லிட்டு அவ அப்படி சாப்பாடுக்காகவே வெயிட் பண்ற மாதிரி வெயிட் பண்றா. அதுக்கப்புறம் ஹீரோ ஃபுல்லா குக் பண்ணி எடுத்து வைக்கிறான், எல்லாமே சாப்பிட்றாங்க. நான் அப்ராட்ல இருந்து இப்பதான் வந்து இதெல்லாம் சாப்பிட்றேன், எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, ஸோ அதுக்கப்புறம் இங்கதான் இருக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. நீ என் வீட்டுல எத்தனை நாள் வேணாலும் தங்கலாம், இங்க நிறைய ரூம்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோயினும் சொல்லிட்டா. சரி ஓகே ஹாப்பியா இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஹீரோ வந்து எல்லாருக்குமே வந்து ஸ்ட்ரிம்ப் வந்து பீல் பண்ணி தரான். எனக்கு இல்லையா அப்படிங்கிற மாதிரி அவ கேட்க, உனக்கு நான் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு வேகமா அங்கிருந்து ஹீரோயின் கொடுக்குறா. என்னது இவனை எப்படி கரெக்ட் பண்ணணும்னு பார்த்தா இவ வேற குறுக்கா இருக்காளே அப்படிங்கிற மாதிரி செம்ம கடுப்பா இருக்கு அவளுக்கு, முறைச்சுக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோ, எப்ப பார்த்தாலும் என்ன வேலை வாங்கிட்டே இருக்கா, நீ எப்ப பார்த்தாலும் உன் ஃப்ரெண்டு கூடயே இருக்க, என்னை பத்தி கொஞ்சம் கூட அக்கறையே இல்லையான்னு ஹீரோயினை பார்த்து கேட்க, நான் என்ன பண்றது, கொஞ்ச நாள் என்னோட ஃப்ரெண்டு இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் நம்ம எல்லாத்தையும் சரி பண்ணிக்கலாம்னு சொல்ல. இதே வேலையா தான் இருக்கு, பட் எனக்கு உன்னை ரொம்ப மிஸ் பண்ற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு டக்குனு கணத்துல ஒரு கிஸ் பண்றான். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் டீப்பா கிஸ் பண்ண ஆரம்பிக்க இதை கரெக்டா அந்த பொண்ணு பாக்குறா. என்னது ரொமான்ஸான்னு சொல்ல, ஹலோ நாங்க ஆல்ரெடி கப்பிள்ஸ் பா, நீ இதப்ப இடையில வர அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான். சரி சரி நான் எதையும் பார்க்கலன்னு சொல்ல, ஒரு மாசம் எனக்கு கொஞ்சம் வெளியே வேலை இருக்கு, நான் முடிச்சுட்டு வர வரைக்கும் நீ எல்லாத்தையும் பாத்துக்கோ சரியா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கிட்ட சொல்ல. ரொம்ப கஷ்டமா இருக்கு ஹீரோயினுக்கு, 1 மந்த் உன்னை விட்டு நான் எப்படி இருக்க போறேன்னு புரியலன்னு சொல்லி ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறா.
அப்புறம் ஹீரோயினை ஹக் பண்ணிட்டு கம்ஃபர்ட் பண்ணிட்டு ஹீரோ அங்கேருந்து போயிட்டான். ஸோ அதுக்கப்புறம் குக்கிங் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்கா ஹீரோயின். இருந்தாலும் ரொம்ப கஷ்டமா இருக்கா அந்த பொண்ணுக்கு. ஆமா, எப்போ ஹஸ்பண்ட் வருவாரு, நான் அவருக்காக வெயிட் பண்றேன்னு சொல்ல, சீக்கிரம் வந்துருவாரு, அவரோட சமையல் தானே சாப்பிடலாம் அப்படின்னு சொல்ல, ச்சே இவளை எப்படியாவது ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு பார்த்தா போகவே மாட்டேங்கிறாளேன்னு சொல்லிட்டு ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்கா போல. அப்பாவை பார்க்கணும் போல இருக்குன்னு சொல்லி குட்டி பையன் நைட்டு அம்மா கிட்ட கேட்கறான். வீடியோ கால் பண்றாங்க, ஆனா போன் எடுக்கல. கால் பண்ணா சுவிச் ஆஃப்னு வருது. அப்பா ஒரு வேலை பிஸியா இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணு, நாளைக்கு நம்ம அப்பா கிட்ட பேசிக்கலாம்னு சொல்ல, அவனுக்கு தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் அப்பாவை ரொம்ப மிஸ் பண்றேன். 1 மந்த்துக்கு மேல ஆச்சு. என் அப்பா எப்போ வருவாருன்னு சொல்லி அவன் ஃபீல் பண்றான். நீ ஃபீல் பண்ணாத, அப்பா சீக்கிரம் வந்துருவாருன்னு சொல்லி ஹீரோயின் சமாளிச்சிட்டு இருக்கா. நம்ம ஹீரோக்கு இங்க ஏதோ உடம்பு சரியில்லை போல. அந்த செகண்ட் அங்கிள் மறுபடியும் ஏதோ பிரச்சனை பண்ணிருப்பாரு, அதனால ஹாஸ்பிட்டல்ல இருக்கான். இன்னும் எத்தனை நாள் இங்கேயே இருக்க முடியும்? நான் முதல்ல போய் அவளை பார்க்கணும்னு சொல்ல, டே உன் ஹெல்த்தை பாருடா, அப்புறம் போலான்னு ஃப்ரெண்டு சொல்றான். இப்போதைக்கு நான் போகாம இருந்தா பிரச்சனை ஆயிரும்டா, நாளைக்கு நான் போறேன். அவளை போய் மீட் பண்ணும், ஒரு டைமாவது பார்க்கணும், அவளை ரொம்ப மிஸ் பண்ற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஹீரோ ஃபீல் பண்ணிருக்கான். அங்க போன ஒரு செகண்ட் அங்கிள் ஏதாவது பிரச்சனை பண்ணுவாருன்னு சொல்ல, அதெல்லாம் இல்லை நான் சமாளிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்க. சேம் டைம் அடுத்து ஹீரோயின் கிட்ட எப்பதான் உன் ஹஸ்பண்ட் வருவாருன்னு சொல்லி மறுபடியும் இவ புலம்புறா. யாரோ கதவு தட்டுற சத்தம் கேக்குது. இவளுக்கு ஹாப்பியா இருக்கு. பொடி போ, உன் அப்பா வந்தாச்சு, இதுக்கப்புறம் நீ உன் ஸ்டெப் ஃபாதர் கிட்ட அடி வாங்க போறேன்னு சொல்ல, டோர் ஓபன் பண்ணனே அந்த ஆள் அடிக்கிற மாதிரி வரான். இங்கதான் இருக்கியா? இங்க வந்து ஒழிச்சுக்கிட்டே எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? உன்னை அவ்வளவு ஈஸியா விட்டுற மாட்டேன். வாடி வா, மாசம் மாசம் எனக்கு பணம் வேணும்னா உன்னை வித்தாதான் நடக்கும் அப்படின்னு சொல்லி ஹீரோனோட கையை பிடிச்சி இழுக்க ட்ரை பண்றான். ஹீரோயினா அடிக்க ட்ரை பண்றா. பட் அந்த ஆள்ட்டும் மிஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு குச்சி வச்சு அடிக்க, டக்குன்னு ஹீரோ அங்க வந்து நிக்க, ஹீரோட முதுகுல அடிபட்டுருச்சு. என்னாச்சுன்னு சொல்லி கேட்க, மறுபடியும் அவளை காப்பாத்த வந்துட்டியான்னு சொல்லிட்டு அந்த ஆளை அடிக்க போறான். அதுக்குள்ள ஹீரோட ஃப்ரெண்டு வர, அவன் கையை அப்படியே முறுக்கிட்டான். போலீஸை கூப்பிடு அப்படின்னு சொல்லி, இவனை போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணிடு அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்ல, சிஸ்டர் இன்லா அப்படின்னு சொல்லி அந்த பையன் பேச, யார் இது? என்னோட ஃப்ரெண்டு, எனக்கு உங்களை பத்தி நிறைய தெரியும்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்குள்ள அங்க இருந்து அந்த லின்னு வரா. லின்னு வந்தோடனே, ஆஹா என்ன நடக்குது, எப்படி இவன் தப்பிச்சான் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்க, இதெல்லாம் பண்ணது நீ தானே, எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? நீ என்ன செட்யூஸ் பண்ண ட்ரை பண்ணது எல்லாமே எனக்கு தெரியும்னு சொல்ல, அவ என்னோட ஃப்ரெண்டுன்னு ஹீரோன்னு சொல்றா. உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கா, எப்படி இவளுக்கு துரோகம் பண்ண முடிஞ்சது? இந்த ஆளுக்கு வர காரணம் நீ தானேன்னு சொல்ல, ஆமா நான் தான் பண்ணேன். ஏன்னா ஒரு டைவர்ஸ் ஆன நீ இவ்வளவு அழகா இருக்கிற, இருந்தாலும் அவனை கரெக்ட் பண்ண பாக்குறீல்ல, அதுக்குதான் அவனை எப்படியாவது பிக்கப் பண்ணு நான் நினைச்சேன். நீ நினைக்கிற மாதிரி இவன் ஏழையெல்லாம் கிடையாது, ஹீ ஃபேமிலியோட ஒரே வாரிசு அப்படின்னு சொல்ல, அது வந்துன்னு சொல்லி ஏதோ பேசலான்னு ஹீரோ வரா. முதல்ல இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்ல, அந்த ஃப்ரெண்ட் அங்க போயிட்டா. சாரி என்ன மன்னிச்சிட்டு, உன்கிட்ட போய் சொல்லணும்னு நான் நினைக்கல. பட் உனக்கு புவரா இருக்கதான் பிடிக்கும்னு நினைச்சேன், ரிச் பீப்புள் பிடிக்காதுன்னு நினைச்சேன், அதனாலதான் மறைச்சிட்டேன்னு ஹீரோ சொல்றான். ஹீரோனுக்கு ஒரு மாதிரி அப்செட்டா இருக்கு. அப்படியே மயங்கி ஹீரோ விழுந்துட்டான். அதுக்கப்புறம் ஹீரோ ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண, ஃப்ரெண்டு நடந்த எல்லாத்தையும் சொல்றான். செகண்ட் அங்கிள் கிட்ட இருந்து உன்னை காப்பாத்தணும்னு நினைச்சான், அதனாலதான் உங்ககிட்ட இதை பத்தி சொல்லல. உன்னை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணப்பே அவனை பத்தி உங்ககிட்ட சொல்லியிருப்பான், ஆனா நீ வேணான்னு சொல்லிருப்பியோன்னு பயந்துட்டான். ஸோ கொஞ்ச நாள் உன் கூட இருந்தப்பதான் அவனை பத்தி புரிஞ்சுக்கிட்டான். நீ இந்த ஹீ ஃபேமிலிக்குள்ள வரும்போது இங்க எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாதுன்னு தான் வந்தான். இந்த 1 மாசமா அவன் ரொம்ப கஷ்டப்பட்டான், ஹாஸ்பிட்டல்ல தான் இருந்தான். உன்னை பாக்குறதுக்கு தான் காலையில வந்தான். இதுக்கப்புறம் நீ தான் ஒரு டிசிஷன் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு போயிட்டான். எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணேன்னு சொல்லி ஹீரோயின் கேட்க, ஏன்னா நான் உன்னை ரொம்ப ரொம்ப லவ் பண்றேன், என்னை மன்னிச்சிரு, இதுக்கப்புறம் உன்கிட்ட எந்த பொய்யும் சொல்ல மாட்டேன்னு சொல்ல, டக்குன்னு வந்து ஹீரோயின் கிஸ் பண்றா. அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து மேரேஜ் ரிஜிஸ்டரும் பண்ணியாச்சு. ரொம்ப ஹாப்பியாச்சு ஹீரோயினுக்கு. அங்க வரும்போது குட்டி பையன், ஐ ஜாலியா இருக்கு, அப்ப நீங்களே என்னோட அப்பா ஆயிட்டீங்களான்னு சொல்லி கேட்க, சரி உனக்கு ஒரு தங்கச்சி வேணுமா, அம்மா கிட்ட கேளுன்னு சொல்ல, அம்மா எனக்கு தங்கச்சி, புள்ள முன்னாடி என்ன பேசுறேன்னு சொல்லி ஒரு தட்டு தட்டுறா. சரி ஓகே, என் புள்ள முன்னாடி நான் பேசல, ஒரு நிமிஷம் திரும்படான்னு சொல்லிட்டு கியூட்டா ஹீரோயினுக்கு கிஸ் பண்றா. எனக்கு கிஸ்ன்னு சொல்லி குட்டி பையன் கேட்க, அதுக்கப்புறம் 2 பேரும் கியூட்டா கிஸ் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. ஹாப்பி எண்டிங்கோட இந்த மூவியை இங்க முடிச்சிருக்காங்க. ரொம்ப கியூட்டான அழகான மூவி. எனக்கு இந்த மூவி ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா டிஃப்ரெண்டான கேரக்டர்ல இந்த ஹீரோ ஆக்ட் பண்ணியிருக்கான். எப்பயுமே ஒரு சிஇஓவா மட்டும்தான் வருவான். இந்த டைம் ரொம்ப ஜாலியா சாக்லேட் பாய் மாதிரி இருக்கான். ஸோ அதனால எனக்கு பிடிச்சிருக்கு. யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. இதே மாதிரி மூவி பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.